நவரச இளவரசன் கௌதம் கார்த்திக் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லா மீடியாஸ் சீஃப் கெஸ்ட்டும் அண்ட் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய நன்றி சொன்னோம் எல்லாருக்கும். எனக்காக தேவராட்டம் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் எல்லாமே இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி எனக்கு வந்து சேர்ந்ததுன்னா அது டெஃபினட்டாக ஞானவேல் சார்னால தான். ஸோ ஞானவேல் சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்தது. எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருந்தது, அது பயங்கரமாக எனக்கு ஒரு அடிபட்டது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னை காப்பாற்றும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தேவைப்பட்டோன்னு பார்க்கும்போது கரெக்டாக முத்தையா சார் வந்தார். முத்தையா சார் பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே நான் அடுத்தது போயிட்டு மறுபடியும் லாஸ்ட்டாக வந்துடுறேன் முத்தையா சாரை பற்றி. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் டே இறங்கி பார்க்கும்போது டைரெக்டாக ஃபைட்டுன்னாரு. சரி ஓகேன்னு போனேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது சூரியன் அங்கே இருந்தார். ஏற்கனவே நான் போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவரை ஒரு 2-3 வாட்டி பறக்க விட்டாங்க. ஸோ அவர் ஒரு ஃபுல் கேலப்பில் இருந்தார். ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் அவர் கரெக்டாக இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணி பேசும்போது அவர் வந்து, தம்பி இவ்வளோ வெள்ளையாக இருக்கியே என்னப்பா அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தார். அண்ட் ஆல்சோ எனக்கு அவரோட ஸ்லாங் கிளியராக புரியல. அண்ட் அவரும் டைரக்டர் பேசும்போது அந்த ஸ்லாங்கும் எனக்கு கேட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போக போக அவர் என்கிட்ட பேச பேச ஒரு விஷயமா சொல்லிக் கொடுக்க டைரக்டரும் எல்லாமே சேர்த்து சொல்லிக் கொடுக்க எனக்கு மெதுவாக அந்த ஸ்லாங் எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு. அண்ட் நிறைய விஷயங்களும் அந்த ஊரை பற்றி நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் அது இப்போவே இந்த மேடை யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன், அங்கே அந்த மாதிரி ஒரு பாசம் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அங்கே இருந்த எல்லா மக்களுக்கும் எனக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும். ரெண்டாவது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னோட பெரிய ஸ்ட்ரென்த் வந்து திலீப் சுப்ராயன் மாஸ்டர் வந்தார். அவர் வந்து என்னை ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஹீரோவாக காட்டிட்டார் இங்கே. ஸோ அவருக்கும் அவரோட டீமுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் உடனே நம்ம சாங் ஷூட் பண்ண போனோம். அண்ட் ஆப்வியஸ்லி சாங் வந்து நிவாஸ் நீங்கள் கலக்கிட்டீங்க. அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி வித் ஆல் த சாங்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி நான் அந்த பாடங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அண்ட் வீட்டில் கூட நான் கீழே டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு இருக்கும்போது மேலே வந்து அப்பா பாடிட்டுருப்பார் பசப்புக்களை, எப்படியே ஜாலியாக பாடிட்டே போயிட்டுருப்பார். பசப்புக்களி டியூனு கொஞ்சம் அங்கங்கே தப்பாக போகும். பட் அவர் அந்த பாட்டை பாடிட்டுருப்பார். ஸோ அவரும் அவ்வளோ அந்த லெவலுக்கு என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ நிவாஸ், ஐ திங்க் தட்ஸ் கிரேட் இன் மை புக்ஸ். எல்லா ஜென்ரேஷனும் என்ஜாய் பண்ணுற பாட்டுக்கெலாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். தென் ஆப்வியஸ்லி என்னோட என்ன சொல்கிறது, டான்ஸ் வந்து என் மனசில் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தோணும். அண்ட் அது வந்து ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக காட்டுற ஒருத்தர் வந்து பாபா பாஸ்கர் மாஸ்டர். அவரும் அவரோட டீமும் சேர்ந்து என்ன கஷ்டமான ஸ்டெப்பாக இருந்தாலும் அசால்ட்டாக ஆட வச்சிருவார் என்ன. ஸோ புஷ் பண்ணி அது ஸ்க்ரீனில் அவுட்புட் பார்க்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் தேவராட்டம். ஸோ என்னோட பெரிய ஃபேமிலி எல்லாருமே இங்கே இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணேன்னா அது வந்து என்னை கூல் பண்ணுற விஷயம் வந்து நீங்கள் தான். கண்டிப்பாக உங்கள் கூட பேசி உங்கள் கூட ஜோக் அடித்து எல்லாமே அந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணதெல்லாம் என்னை கூல் பண்ணி அந்த கஷ்டம் பற்றி யோசிக்க விடவே இல்லை நீங்கள்லாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். தேங்க்யூ. அண்ட் ஆப்வியஸ்லி மை தேவராட்டம் ஹீரோயின் மஞ்சிமா, யூ ஆல்சோ பின் வெரி சப்போர்ட்டிவ். இவங்க வந்து என்னது சொல்கிறது, இப்போ டைரக்டர் வந்து 6 o'clock ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கால் டைம் வச்சுருந்தாருன்னா இவங்க வந்து ஒரு 5 o'clock வந்து உட்காந்துருவாங்க மேக்கப் அது இதெல்லாம் போடுறதுக்கு. ஒரு வாட்டி கூட நானும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது கேள்விப்பட்டதில்லை. அண்ட் ஷீ இஸ் பின் வெரி கோஆப்ரேட்டிவ். அந்த ஸ்லாங்கும் அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களும் அவ்வளோ ஈஸியாக அசால்ட்டாக எல்லா டைலாக்ஸும் பேசிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஸ்டாண்டிங் ஒவேஷன்லாம் வாங்கியிருக்காங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். நிறைய வாட்டி எல்லாருமே நின்று கை தட்டியிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் திஸ் வில் பி அ வெரி குட் ஃபிலிம் ஃபார் யூ ஆல்சோ. அண்ட் சக்தி சரவணன் சார்கிட்ட ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும். பிகாஸ் அவர் வந்து ஒரு ஆங்கிள்லையும் இவ்வளோ முடி வச்சு பரபரப்பாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காரு. ஸோ அது வந்து எனக்கு ஒரு இம்பாசிபிளாக தோண விஷயம் வந்து அசால்ட்டாக பண்ணிட்டாரு. அண்ட் எல்லாமே
இந்த ஹோல் படத்துலேயே ஒரு ரஸ்டிக்கான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினெட்லி அவர் கூட நிறைய படங்களும் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. எனக்கு அவ்வளோ விஷுவலாக பியூட்டிஃபுல்லாக காட்டியிருக்காரு. மதுரை பூரா அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. அண்ட் டெஃபினெட்லி ஹீல் டூ வண்டர்ஃபுல் திங்ஸ் ஃபார் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். முத்தையா சார், உங்கள் கூட நிறைய படம் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அது இப்போவே சொல்லிட்டேன். நிறைய விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது ப்ராஜெக்டாக தவிர எனக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ எனக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இருந்தது இந்த படம். அண்ட் டெஃபினெட்லி இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோன்னா நல்லா பர்ஃபார்மராகவும் ஆகும், நல்லா மனுஷனாகவும் ஆகும்ன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக எப்படி தேங்க்ஸ் சொல்லணுன்னே தெரில, அந்த அளவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான். அண்ட் டு எனிபடி எல்ஸ் அதர், நான் வந்து எல்லோரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அண்ட் ஒன் லாஸ்ட் திங் வந்து, இந்த படத்தில் தான் ஹார்ட் ஒர்க், உண்மையாக என்ன ஹார்ட் ஒர்க்குன்னு எனக்கு புரிஞ்சுது. அண்ட் இதுக்கு மேலே நான் ஒர்க் பண்ண போகிற டைரக்டர்ஸ் கூட எல்லாருக்கும் நான் இதே லெவல் டெடிகேஷன் கொடுக்க போகிறேன். அண்ட் இந்த மாதிரி நல்ல ப்ராஜெக்டை எல்லாருக்கும் டெலிவர் பண்ண போகிறேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. மஞ்சிமா மோகன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தேவராட்டம் ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். பிகாஸ் போன வருஷம் ரிலீஸே கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் நிறைய நாள் தமிழ் படம் கமிட் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தான் ஞானவேல் சார் கால் பண்ணி இந்த மாதிரி படம் இருக்குது, கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. முத்தையா சார் தான் டைரக்ஷன் சொன்னார். அப்போ எனக்கு என்ன ஞாபகம் வந்துன்னா, ஃபர்ஸ்ட் ஏவாயம் கழிச்சு ஒரு மேபி 2-3 months டைம் முத்தையா சார் என்கிட்ட வந்தாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி. பட் அந்த டைமில் பிகாஸ் ஆஃப் டேட் ப்ராப்ளம் ஐ குடன்ட் டூ இட். ஸோ அவங்க போகும்போது என்ன சொன்னேன்னா, நான் திருப்பி உங்ககிட்ட வருவேன், அந்த டைமில் நீங்கள் இந்த படம் பண்ணி ஆகணும், யூ டோன்ட் ஹேவ் அன் ஆப்ஷன் சொல்லி தான். லாட் ஆஃப் டிரெக்டர்ஸ் ஹேவ் செட் தட், பட் நாட் மெனி பீப்புள் வில் கம் பேக். ஸோ வென் முத்தையா சார் கால் மீ, ஐ வாஸ் really ஹாப்பி. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த ஞானவேல் சாருக்கும் முத்தையா சாருக்கும் ஒரு பெரிய நன்றி. Shakti sir, இந்த படத்தோட கேமராமேன், அண்ட் தி என்டையர் டெக்னிக்கல் டீம், த ப்ரொடக்ஷன், பூபதி சார், ஏடிஸ், பாண்டி, முருகன் சார், ரொம்ப ஜாலியாக இருந்தது செட்டில். அண்ட் தே வர் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிவாஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் யூ. And like you said, you've tried something different and you've done a great job. So thank you, Nivas, for giving us a wonderful album. Gautam, I've told you this while we were shooting. This is definitely going to be a turning point in your life because ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்போ கேட்டாலும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பன்ட். அண்ட் ரெஸ்ட் கூட இல்லை, இன்னைக்கு ஃபைட் பண்ணி முடிச்சோன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பெரிய சீன் கொடுப்பாங்க. And but he's never complained about it, and I think that's a great thing to have as an actor. And Suryana inga illa, Suryana kuda enoda second padam romba kashtam avangula nadikudhu, but I think he's a great human being and a great actor, so we miss him here today. And to the entire press and media for coming in today. It's been ages since I saw all of you, and thank you so much for coming here. Thank you. மேடனாலே பயம், கேள்வி கேட்டால் ஏதாச்சும் ஈஸியாக கொஞ்சம் பதில் சொல்லிடலாம். என்னை கேட்குற கேள்வி வச்சு கொஞ்சம் பதில் ஈஸியாக வந்துடும். இந்த மேடையில் நிற்கிறது தான் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து யாராச்சும் எனக்காண்டி சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் உழைச்சவங்க யாராச்சும் நான் மறந்துருந்தேன்னா ஃபஸ்ட்டு அவங்க மன்னிச்சிருங்க. மேக்ஸிமம் ஞாபகம் வச்சு சொல்ல பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. எப்பயுமே வந்து எனக்கு மேடையில் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்து கேமராமேன் சார் சக்தி சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் நிவாஸ், அப்புறம் சார் சொன்ன மாதிரியா பிரதர் கௌதம், எல்லாருமே வந்து கொஞ்சம் இன்றைக்கி எல்லாருமே படித்தவங்க, எல்லாருமே கொஞ்சம் அட்வான்ஸாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க. நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக படிப்பு கூட ஆவரேஜ் தான், மிடில் கிளாஸ் தான். இதிலேருந்து வளர்ந்த பையன். ஸோ இவங்க கூட எப்படி இந்த படம் பண்ணுறதுன்னு ஒன்று எப்பயுமே ஒரு சேலஞ்சிங் இருக்குது. ஏன்னா எல்லாமே பிஃபோர் படங்கள் எல்லாமே அவங்க அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானவங்க 3 பேர், ஹீரோ, கேமராமேனு, மியூசிக் டைரக்டர். இவங்க 3 பேர் தான் ஒரு படத்தோடைய உயிர் நாடி. அதே மாதிரி அவங்க கூட ட்ராவல் பண்ணுறங்கிறது எப்பயுமே வந்து ஒய்ஃபு கூட லைஃப் நடத்துகிற மாதிரியா. அது வந்து என்னடானா கரெக்டாக இருக்கணும்.
இல்லைன்னு வச்சுங்களேன் பஞ்சாயத்து தான். அது மாதிரி அதான் அப்படி ஒரு 3 பேர் நல்லபடியாக அமைஞ்சாங்க. பிரதர் எப்பயுமே வந்து பிரதர் மேலே ஒரு ஏன்னா இன்றைக்கி இருக்க யூத்தில் அவர் தான் வந்து நல்லா ஹைட் வெயிட்டாக எல்லாமே இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, அதர்வா இருக்காப்புல எல்லாமே இருக்கிறாங்க. பட் ஒரு இன்றைக்கி நம்ம பண்ணுற கதைக்கு ஆக்ஷனுக்கு வந்து ஒரு மூடுக்கு வந்து அவர் பர்ஃபெக்டாக இருப்பார் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே நான் நம்பிக்கிட்டே இருந்தேன். ஞானவேல் சார்கிட்ட கூட 2வது படம் சார் என்னை வந்து கொம்பன் பண்ணுறப்ப கூட சார் பிரதர் வச்சு போகலாம் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ தான் அந்த பிரதருங்கிற வேர்டு வந்து நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ கௌதம் வச்சு போயிடலாம் சார் அப்படின்னேன். ஏங்க நான் கார்த்தி சார் தாருங்கிறேன், நீங்கள் கௌதம் போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கௌதம் சார் கொடுத்தாரு. அந்த வளர்ச்சி வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி கொம்பன். ஏன்னா குட்டிப்புலி கமர்ஷியலாக நல்லா ஓடிச்சு, சில விமர்சனங்கள் அது இருந்துச்சு, சரி தவறுகளை திருத்திக்கலாம், ஏன்னா இயக்குனருடைய வேலை அதானே, நல்லதை பாராட்டுறவங்க தப்பாக சொல்கிறபோது நம்ம அதை திருத்திக்கிடுவோம் அப்படின்ட்டு குட்டிப்புலியில் சில விஷயங்களை இது பண்ணேன். அது வந்து கொம்பனில் அதோடைய அந்த ஏற்றுக்கிட்டது, சரி சொன்ன தவறுகளை நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொன்னதை ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு ஒரு கொம்பன் மிகப்பெரிய படமாக அமைஞ்சிச்சு. அன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி வந்து குட்டிப்புலி எனக்கு வந்து சசிகுமார் சார் ஒரு கடவுள் மாதிரியாக இருந்து, முருகானந்தா சார் ப்ரொடியூசர் கடவுள் மாதிரியாக இருந்து எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தாங்களோ, அதேமாரியா 2வது படம் வந்து எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒவ்வொரு இயக்குனருக்கும் முதல் படம் ஹிட் அடிச்சிச்சுன்னா 2வது படம் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் 2வது படம் வந்து வாய்ப்பு கிடச்சிரும். ஆனால் வாழ்க்கை கிடைக்கணும்னா ஒரு இயக்குனர் ஒவ்வொருத்தங்களும் 2வது படம் ஹிட்டு கொடுக்கணும். அந்த படம் மட்டும் பெரிய ஹிட் அடிச்சிருச்சுன்னா ஒரு 5 இயர்ஸ் மினிமம் அவங்களுக்கு ஒரு கேரண்டி. இது வந்து தமிழ் சினிமாவுடைய விஷயம். ஸோ இதை வந்து எனக்கு 2வது படம் அன்றைக்கி நான் வந்து கௌதம் வச்சு பண்ணப்போ, இல்லை பிரதர் இதை போச்சு போகலாம், பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு கார்த்தி சாரை கொடுத்தாரு. அன்னைக்கு கொடுத்தனால கொம்பன் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு படம், எனக்கு இன்றைக்கி வரை அடையாளமாக இருக்கிற படம் கொம்பன். அதுக்கப்புறம் நான் மருது பண்ணேன், அப்புறம் கொடிவீரன் பண்ணேன், அப்புறம் அந்த படம் பண்ணேன், மருது பண்ணேன், அன் பண்ணேன், அப்புறம் கொடிவீரன் பண்ணேன், மீண்டும் சசிகுமார் சார் காம்பினேஷன். ஸோ எல்லா விதத்துக்கும் என்னுடைய இதுவரை இது 5வது படம். மறுபடியும் சார் கூட ஆக்சுவலி 3வது படமே ஜாயின் பண்ணுறதுக்கு தான் அட்வான்ஸ் வாங்கியிருந்தேன். 2 படம் விட்டு கொடுத்தாரு. இல்லை இப்போ அன்பன்கிட்ட பண்ணிட்டு வாங்க, சசி சார்ட்டையும் பண்ணிட்டு வாங்க, எப்பவுமே நன்றி மறக்கக்கூடாது, பண்ணிட்டு வாங்க, நான் ஒன்றும் இது பண்ணலை அப்படின்னாரு. ஸோ அப்போ விட்டு கொடுத்தாரு 2 படங்கள். அதனால் அப்போ அதுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் 5வது படம் தேவராட்டம் வந்து வந்து எனக்கு வந்து எப்பயுமே சென்டிமெண்ட்டு தான். என்னடானா ஸ்டுடியோ கிரீனில் பண்ணுறோம், சென்டிமெண்ட்டாக கொம்பன், அதுக்கப்புறம் இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்குது. ஸோ தேவராட்டம் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து எப்பயும் போல் தமிழக மக்கள் அவங்களுடைய ஆசீர்வாதமும், இன்றைக்கி இப்போ இங்கே இருக்கிற மேடைக்கு முன்னாடி இருக்கிற நீங்கள் பத்திரிகையாளர்கள், வலைதளம், இது வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி வந்து ஒரு சினிமாவுக்கு முக்கியம். யார் எவ்வளோ பெரிய ஹீரோ நடித்தாலும் பத்திரிகை துறையில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரும் எப்பயுமே. அது வந்து அதனால் இந்த படத்தை நான் வந்து ஜாதி படமாக பண்ணலை, எனக்கு அது பார்க்கவும் தெரியாது, அது நான் பார்த்தும் வளரலை, அது நான் பார்த்து இது பண்ணல. நான் பார்த்து வளர்ந்தது வாழ்க்கை. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் இருக்க வத்ரா பெரியா கூட நான் பஸ்ஸில் போனது கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா அவளை எங்களை ஒழுக்கமாக வளர்த்தாரு. ஒழுக்கமாக வளர்த்தாருன்னா எங்கேயும் விடலை அவர். அன்றைக்கு காலகட்டத்தில் அப்பா தான் மிலிட்ரி மேன் மாதிரியா அடிப்பாங்க இல்லையா. அதனால் வந்து எனக்கு வந்து தெருவை விட்டு ஒரு 4 தெருவு தாண்டா தவிர எனக்கு ஸ்ரீலுத்தூரில் கூட சில இடங்கள் இன்னும் தெரியாது. அது காரணம் வீட்டில் அப்பா வந்து அடித்து வைப்பார். அவர் படி அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எத்தனை சோப்பு கோடு வாங்குறீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு ஒழுக்கமாக இருக்கணும், 7 மணிக்கு வீட்டில் படுத்துடணும் அப்படிங்கிறது அவருடைய தாரக மந்திரம். ஒழுக்கம், உழைக்கணும், இது 2ம் தான் அப்படிம்பார். அதனால் அந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தாரு. அதே மாதிரியா சென்டிமெண்ட்டு வீட்டில் கூட பிறந்தவங்க மொத்தம் 9 பேர், 7 ஆம்பளை 2 பொம்பளை, 7 அண்ணன் தம்பி 2 தங்கச்சி. ஸோ அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்குரிய சொந்த பந்தங்கள் எல்லாமே நிறைஞ்சி இருக்குது. எல்லாமே சென்டிமெண்ட்டு தான். படத்துக்கு வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ரைட்டர் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டர் கல்யாணம் நடக்கிறதுலாம் அவ்வளோ குதிரை கொம்பாக இருக்குது பாவம். அப்போல்லாம் எனக்கு வந்து என்னை நம்பி பொண்ணு கொடுத்தாங்க. ஒரு அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கும்போது பொண்ணு கொடுக்குறது வந்து என்னை நம்பி கொடுக்கல, என் குடும்பத்தை நம்பி தான் கொடுத்தாங்க. காரணம் எங்கள் அப்பாவுடைய அந்த ஒழுக்கம் தான். அதுதான் அது எப்பயுமே அதான் படத்தில் கூட சொன்னேன், அண்ணன் கூட சொன்னார், என்ன உங்கள் படத்தில் பூரா தண்ணி அடிக்காமல் ஹீரோ வராரு அப்படின்னாங்க. எப்பயுமே வந்து ஒழுக்கம் உண்மை அது இருந்தால் எந்த தொழிலையும் ஜெயிச்சிடலாம், எந்த தொழிலையும் நம்மளை யாரும் இது பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறது ஒரு விஷயந்தான், இது காமன் தான், எல்லோரும் ஜெயித்தவங்களுடைய இது தான். அதனால் அந்த மாதிரி எல்லாமே உறவுகளை பற்றி நான் படம் எடுத்திருக்கேன். நான் ஜாதியை பற்றி எடுக்கலை, அது எனக்கு தெரியாது. மறுபடி நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என்ன காரணம்னா நான் வேணால் மாறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் நேட்டிவிட்டி நான் சார்ட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன், சார் வந்து ஒரு சிட்டி படம் பண்ணுவோம் சார், தயவுசெய்து சார் என் கலரை மாற்றுங்க சார், எனக்கு கலர் அடிச்சு விட்டாங்க, எனக்கு அந்த கலர்லாம் வேணாம்
அதில் விரும்பவும் இல்லை. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு சிட்டி படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாண்ணே, நேட்டிவிட்டி பண்ண தானே ஆள் இல்லை, நீங்கள் நேட்டிவிட்டி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சார் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் அதுதான் சொல்கிறாங்க. அதனால நான் எடுக்க வேண்டியதில்லை. கமர்ஷியல் தேவை இருக்குது, சண்டை தேவை இருக்குது. கண்டிப்பாக வந்து அண்ணன் கேட்டாங்க, பழனி அண்ணன் என்ன அருவாவாக இருக்குது உன் படத்தில் பூரா சென்டிமெண்ட் பண்ணுற, ஒரு முழுக்க முழுக்க ஒரு சென்டிமெண்ட் படம் பண்ணலாம்ல அப்படின்னு அண்ணன் சொன்னாங்க. எல்லாருமே இந்த இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது எனக்கு வந்து சில இது படுது. பட் கமர்ஷியலுக்கு சில விஷயங்கள் நான் வந்து சண்டை வைக்கணும், எமோஷனல் வைக்கணும், ஒரு ரத்தம் சதவீதமாக தான் இன்றைக்கி ஒரு படம் பண்ண முடியும். ஒரு நேட்டிவிட்டி எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க ஒரு சென்டிமெண்ட் படம் பண்ண முடியாது. கொஞ்சம் பிசுறுனா ட்ராமான்றுவாங்க, சீரியல்ன்றுவாங்க. அதான் சீரியலில் ஹவர்ஸுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களா, ½ ஹவருக்கு ஒரு தடவை அப்படின்ட்டுவாங்க. அந்த பயமும் இருக்குது. அதனாலேயே நான் வந்து சென்டிமெண்ட்டை ரொம்ப வைக்க மாட்டேன். சென்டிமெண்ட் வைக்க மாட்டேன்னா அழுகிறத வைக்க மாட்டேன். பட் கதை முழுக்க குடும்பம் குடும்பம் குடும்பம், ஒரு குடும்பம் சார்ந்து தான் இருக்கும். இப்போ ஊரில் கூட குடும்பத்தில் வந்து இந்த குடும்பங்கிறது வந்து மெட்ராஸில் இருக்கிற புதூர் குப்பத்துலையும் இருக்குது, அயோத்தி குப்பத்துலையும் இருக்குது, எண்ணூர் குப்பத்துலையும் இருக்குது, செங்கல்பட்டுலையும் இருக்குது, தர்மபுரியிலையும் இருக்குது. எல்லாருமே இங்கே வந்து உறவுகளை சுற்றி தான், உறவுகளுக்காண்டி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உறவுகளை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பு அது வந்து வீடு வரையே வரும். வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் உறவு தான். ஸோ இங்கே வந்து உறவுகள் மட்டும்தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் தவறுகள் நடக்காதுங்கிறது அது நடக்காதுங்கிறது தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இதுக்கு முன்னாடி எல்லாமே நடந்திருக்குது. ஏன்னா இன்றைக்கி நடக்கிற அநியாயங்கள், இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள், பொள்ளாச்சி மாதிரியா சம்பவங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கவங்கள பொம்பளை பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும், எப்படி பழகணும். ஏன்னா நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, கூட பிறந்த பிள்ளையே வந்து தொட்டு பேசக்கூடாதுமாங்க. அது படத்தில் கூட ஒரு டைலாக் வச்சுருக்கேன். கூட பிறந்த பிள்ளையே தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்ணில் பிறந்துக்கிட்டு ரோட்டில் போகிற பின்னாடி தட்டி பேசுகிறான், இவனை எப்படி விட்டு வைக்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். நம்ம அந்த சொல்ல வளர்ந்தோம். வயசுக்கு வந்த பிள்ளைய ஒரு 8 வயசு மேலே பொம்பளை பிள்ளைய நம்ம தொடமாட்டோம். ஆனால் ஊரில் நாமளே தொடமாட்டோம். கூட பிறந்த அண்ணன் தம்பியை அப்பாவே தொடமாட்டோம். ஆனால் ரோட்டில் போகிற எவனோ ஒருத்தன் 7 வயசு புள்ள 4 வயசு புள்ளன்னு கேட்கவே கொடூரமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையே அப்படிங்கிற ஒரு மூடு தான் நம்மளுக்கு வருது. அதை நம்ம ரியல் லைஃப்பில் பண்ண முடியாது. எல்லா பேரும் பேட்டி கொடுத்தாங்க, அவங்கள என்ன பண்ணுங்கன்னா சுடணும் கொல்லணும் அப்படின்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. அது மாதிரி அதான் ஒரு நம்மளால் பண்ண முடியாது. அது படத்தில் வர்றப்போ சொன்னால் இதனால் ஒரு சின்ன விஷயம் வச்சா செவிட்டை கட்டி இருக்குன்னா அந்த தவறு நடக்காதுங்கிறது வந்து சாதாரணம். இந்த வாத்தியாரே சொல்லுவார், வீட்டில் போய் நம்ம போய் பள்ளிக்கூடத்தில் விடுவோம். விடும்போது என்ன சொல்லுவான், அப்பாவோ அம்மா விடும்போது அவனை எப்படியாச்சும் நல்லா அடித்து படிக்க வைங்க சார், அடியாத புள்ள படியாதும்பாங்க. அதனால் என் பிள்ளை எப்படியாச்சும் அடித்து படிக்க வைங்கம்மா. ஆனால் இன்றைக்கி வாத்தியார்கிட்ட போய் என் பிள்ளைய அடிச்சிங்க கேஸ் கொடுத்துருவேன்னு கொடுக்குறாங்க. அதனால் இன்றைக்கி எந்த ஆசிரியரும் மாணவனை கண்டிக்கிற பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆசிரியர் கண்டிக்காதனால தான் ஒரு வாசகம் படித்தேன், ஆசிரியர் கண்டிக்காதனால தான் போலீஸாரங்க அவங்கள கண்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல். ஸோ அப்போ எல்லா உறவும் ஆசிரியருங்கிற உறவை நம்ம வந்து தள்ளி வச்சுட்டோம். தட்டி கேட்கக்கூடாது, நீங்கள் அடிக்கக்கூடாது, எங்கள் பிள்ளை அடிக்க நீங்கள் யாருங்க அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நாம் விட்டுட்டோம். அந்த விஷயந்தான் இப்போ இன்றைக்கி தவறுகள் நடக்க அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி நடக்கலையே, இதெல்லாம் சொல்லித்தான் நம்மளை வளர்த்தாங்க. நான் அப்படி பார்த்தது இல்லை யாரையும். என் பொண்டாட்டி தவிர யாரையுமே நான் வந்து தப்பாக பார்க்கவும் கூடாதுங்கிறது தான் என்னுடைய இது சொல்ல வர விஷயங்கள். அதுதான் ஒவ்வொன்றையும் கூட பிறந்த தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், பெண்ணாக மதிங்க. நம்ம உரிமைன்னு சொல்லிட்டு எங்கென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இதில் சம்பவம் இப்போ செங்கல்பட்டில் 7 வயசு பிள்ளையை கற்பழிச்சு கொன்னுட்டான். அன்றைக்கி இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் ஃபோக்கஸ் ஆகுது. அந்த பொண்ணுக்கு பாதிக்கப்பட்டது யாருக்குமே தெரியலை. அதை ஒரு தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறை இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னே தெரியல. ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள். அந்த 13 வயசு பிள்ளை வீடு புகுந்து 7 மணிக்கு பட்ட பகலில் காலைல 7 மணிக்கு நடக்குது. நம்ம ஊரில் தான் நடக்குது. பெண்ணியத்தை பற்றி பேசுகிற ஊரில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறப்போ நம்மளுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் வெற்றி. அந்த வெற்றி கேரக்டர் நான் அப்படி தான் இது பண்ணியிருக்கிறேன். தப்பு செஞ்சால் கேளுங்க, ஃபஸ்ட்டு கேளுங்க, நடக்கலைன்னா அடிங்க, வேறு வழி கிடையாது. ஒன்று உடைக்கணும் இல்லை அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இது வன்முறையை தூண்டுற விஷயம்லாம் கிடையாது. இது என்னடனா நம்ம பக்குவமாக பேசுகிறோம், வேறு வழி என்ன பண்ண சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. மெரினா புரட்சி மாதிரி ஒன்று கூடணும், இப்போ கூட வர மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அரசியல் பேசுகிறானே அப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணிக்கிற வேணாம். ஏன்னா அரசியல் இல்லாமல் நம்ம எதுவுமே கிடையாது. அதுவும் ஒன்று இருக்குது. அதனால் தேவராட்டம் ஜாதி படம் கிடையாது. அந்த அரசியலுக்கு வந்துடுறேன். ஜாதி படம் கிடையாது. ஸோ என் கேரக்டரு வந்து அருவா கலாச்சாரங்கிறது இல்லை, சண்டைங்கிறது படத்துக்கு தேவைப்படுது. அதனால நான் வந்து சண்டை வச்சுருக்கேன். ட்ரெய்லர் ஒரு பரபரப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த சண்டை காட்சிகள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியிருக்கேன். அதை வேணால் வர்ற படங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயங்கள் இங்கே சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும்.
இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டைட்டில், 2வது போஸ்டர், 3வது ட்ரெய்லர், அதுக்கப்புறம் சாங்கு, இந்த 4 சரியாக இருந்தால் தான் ஒரு படம் போய் பிஸ்னஸுக்கு நிற்கிது, அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகுது. இன்றைக்கி வந்து பணம் போடுறவங்க ஊரில் வந்து நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க, டைரக்ஷன் பண்ணுறதுக்கு டெய்லி 100 பேர் ஏறுறாங்க, பஸ் வேறு நிறையா விட்டாங்க. ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யாருமே வர்றதில்ல பையை தூக்கிக்கிட்டு. பணங்கிறது சினிமாவில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைக்கிறத வந்து விஷுவல் கொண்டு வரணும்னா அதுக்கு பணம் தேவை. படம் பண்ணுறதுக்கு கதை யார்கிட்டங்கன்னா கேட்டால் கிடச்சிரும், 2 புத்தகத்தை படித்தா கிடச்சிரும். ஆனால் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டம். இல்லை ப்ரொடியூசர் ஈஸியாக கிடைக்கணும்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோ கிடைக்கணும், பிஸ்னஸ் ஹீரோ கிடைக்கணும். ஸோ இப்படி ஒரு சூழலான உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்தந்த அன்றைக்கி தான் என்றைக்குமே சினிமா அப்படி தான் இருக்குது. அதனால தான் சில சண்டை காட்சிகள், சில விஷயங்கள், கமர்ஷியலாக சில விஷயங்கள் வைக்கிறோம். அதனால் அதையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நான் எதையுமே வந்து தட்டி கழிக்கலை, நான் அதை எடுத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிற அறிவுரைகளை நான் எடுத்துக்கிறேன். மறுபடியும் இது ஜாதி படம் கிடையாது, இது ஒரு எமோஷ்னலான முழுக்க முழுக்க குடும்ப பங்கான படம். கூட்டு குடும்பம், ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதாவது அப்பன் போயிட்டானா ஆத்தா காப்பாற்றுவா, 2 பேரும் போயிட்டாங்கன்னா அக்கான்னு ஒருத்தன் தான் காப்பாற்றுவா, இல்லைனா அண்ணன்னு ஒருத்தன் தான் காப்பாற்றுவான், இல்லைனா தம்பின்னு ஒருத்தன் காப்பாற்றுவான். யாரோ ஒருத்தங்களை நம்ம ஒரு உறவை சுற்றி நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம், நம்மளை வளர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை தான் நான் சினிமாவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதை தான் சினிமாவில் நான் பதிவு பண்ணணும்னு உறுதியாக இருக்கேன். டவுனில் படம் எடுத்தாலும், சிட்டியில் மெட்ராஸில் படம் எடுத்தாலும் என் உறவுகள் வந்து தொடர தான் செய்யும். அதுலேயும் உறவுகள் வச்சு தான் படம் பண்ணுவேன். அதனால் நான் அடுத்த படம் வந்து சிட்டியில் பண்ணுறதுக்கு தான், இந்த விமர்சனங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கு தான் கன்னடத்துலேருந்து ஒரு படத்தை வாங்கி வச்சுருக்கிறேன், சொந்த துட்டை போட்டு. அதுக்கு இப்போ பார்த்தாலும் எல்லாம் நேட்டிவிட்டி தான் பண்ணுங்கள், அதை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து இது மறுபடியும் என்னென்னா என்ன முத்தையா அப்படின்னாலே ஜாதிங்கிறாங்க. அது இல்லை, முத்தையானா உறவுங்கிற ஒரு விஷயம் வரணுங்கிறக்காண்டி தான் நான் ஒவ்வொரு படத்துலையும் உறவு முறையை மையப்படுத்தி அது வைக்கிறேன். அது வந்து வேறு ஏதோ ஒரு சூழலில் வந்து பின்புலம் அது வந்து அமைஞ்சிருது. நான் என்னென்னா இதில் ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, நான் வந்து யாராச்சும் என்ன 2 பேர் என்னை வந்து கொடி வீரரில் சொன்னாங்க, நீங்கள் வந்து சிலையை வச்சு நீங்கள் வந்து கேவலப்படுத்திருக்கீங்க அப்படின்னு. அதாவது இன்றைக்கி எனக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்கிற ஒரு இதுலேருந்து எனக்கு எதிர்ப்பு வந்துச்சு. அது என்னடானா நான் சொன்னேன், என்னங்க நீங்கள், நான் 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். இங்கே யாரும் பிரியாணிக்கு ஒரு பக்கம் கூடுச்சுன்னா பெருமைக்கு ஒருத்தன் கூடுறான். தமிழ்நாடு நடக்கிறது என்னது, பெருமைக்கு ஒருத்தன் கூட்டத்தை கூடினானா அப்புறம் வந்து வறுமையை காட்டி ஒருத்தன் ஒரு கூட்டத்தை கூட்டுறான். இப்போ பெருமைக்கும் வறுமைக்கும் தான் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. இது அந்த காலத்துலேருந்து வெள்ளை கையாண்ட விஷயம். ஸோ அதை பண்ணிச்சுருக்காங்க, அதை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். இந்த எதிர்ப்பை கூட நான் ஏதாச்சும் சமாளிச்சுக்கிடுவேன். ஆனால் நான் ஏதாச்சும் சப்போஸ் எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம பின்புலத்தை மாற்றுவோம் அப்படின்னு வேறு ஏதாச்சும் ஒரு பின்புலத்தில் போய் நான் ஒரு கதை எடுக்க போய் அவங்க வந்து எங்கே யாருங்க இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அங்கே தான் பிரச்சனையே அதிகமாக இருக்குது. நான் இதுக்கு தான் அந்த பின்புலத்துக்கு வேறு எந்த பின்புலத்துக்கும் போக மாட்டேங்க. இல்லைன்னா தமிழர்னாலே எல்லாம் ஒன்று, எல்லாமே வீரமானவங்க தான், எல்லா பேருமே பண்பாடானவங்க தான், எல்லா பேருமே கலாச்சாரமானவங்க தான். ஏதாவது குப்பத்தில் என்ன ஸ்லாங் வேணால் மாறும், மெட்ராஸ் பாசம் வரும், முறத்தை வந்து நம்ம ஊரில் சொல்லவும்பாங்க, மதுரை பக்கம் இங்கே முறம்பாங்க. இப்படி ஒவ்வொரு வாசகம் வேணால் மாறும், ஒவ்வொரு வார்த்தைகள் வேணால் மாறும் இல்லையா. பட்டு பாசம், சென்டிமெண்ட்டு, உறவுகள் எல்லாமே எண்ணூர்லேயும் ஒன்று தான், குன்னூர்லேயும் ஒன்று தான், எங்கள் ஊர் குன்னூர்லேயும் ஒன்று தான். அதனால் ஸோ நான் உறவுகளை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன். அதனால் தயவுசெய்து என்னை வந்து இந்த அடப்புக்குள்ளே நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்குள்ளே என்னை நீங்கள் கொண்டு போகாதீங்க, நான் விரும்பலை. தயவுசெய்து அந்த கலருக்குள்ளே நான் போக விரும்பலை. அதனால் என்னை நீங்கள் சப்போர்ட் பண்ணி, இந்த படம் உறவை பற்றி தான் பேசுது, இந்த டைட்டில் உங்களுக்கு ஒரு இது ஏன் இதை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் டைட்டில் காரணமாக தான் வச்சுருக்கேன். தேவராட்டம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கான ஆட்டம். இது வந்து வெற்றின்னு ஒரு கதாபாத்திரத்துடைய ஆட்டம், வெற்றிக்கான ஆட்டம். வெற்றி ஆட்டம்னு வச்சா அது எந்த அளவுக்கு கேட்சிங்காக இருக்குல்ல, எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. அதனால தான் அதை வந்து வெற்றிக்கான ஆட்டங்கிறது தேவராட்டம். அதனால் நம்மளுடைய வார்த்தை தேவராட்டத்தை வைக்கலான்னு வச்சுருக்கிறேன். இதில் எந்த வந்து சமூக பிரச்சனை அது எதுவுமே கிடையாது. இது முழுக்க குடும்பம் சார்ந்து நாட்டில் நடக்கிற சில பிரச்சனைகள் சார்ந்தான கதை. நாட்டில் நடக்கிறதுனா பெண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதை தான் நான் அந்த படத்தில் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் உறவுகளை சுற்றி தான் வருவேன். அதனால் வேணால் இனிமேல் வர்ற காலத்தில் என்னுடைய அந்த சண்டை காட்சிகளை கொஞ்சம் வேணால் குறைச்சிக்கிறேன். குறைச்சா பயமாக இருக்குது, எடுக்கிறதுக்கு ஏற்றுக்குடுவாங்களா இல்லையான்னு கொஞ்சம் பயம் அதிகமாக இருக்குது. ஏன்னா படக்குன்னு ஹிட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, படக்குன்னு சர்ன்னு ப்ரெஷர் மாரி லோ ப்ரெஷர் இருந்தாலும் வந்துடும். லோ ப்ரெஷர் வந்தால் தூக்கி போட்டுருவாங்க. இதுனா அப்படியே அவர் ஆவரேஜாக மிடில் கிளாஸாக போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரி பண்ணுறேன். அதை வேணால் குறைச்சிக்கிறேன். முழுக்க தவிர்க்க முடியாத ஒரு குடும்ப சித்திரம் ஒன்று அடுத்து பண்ண பார்க்குறேன். பீம்சிங் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பீம்சிங்கு, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார்லாம் இன்றைக்கி வேணும். அதில் கொஞ்சம் கமர்ஷியல் தேவை இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் அது பண்ணுறேன். மறுபடியும் சொன்ன இடத்துக்கு நின்ன இடத்துக்கே வந்துடுறேன். இது ஜாதி படம் அல்ல. தேவராட்டங்கிறது ஒரு ஆட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டம்.
இது வெற்றிக்கான ஆட்டம், அது வந்து என்ஜாய் பொழுதுபோக்குக்கான ஆட்டம், இது வெற்றிக்கான ஆட்டம், இது வெற்றியின் கதாபாத்திரத்தோட ஆட்டம், அதனால் இது பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு அக்கா தம்பி அவங்களுடைய உறவு முறையில் இந்த படத்தில் மெயினாக வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன். நாட்டில் நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் நடக்கும், நெகட்டிவ் விஷயம் நடக்கும், அதை நான் பதிவு பண்ணல என்றைக்குமே. பாசிட்டிவாக நடக்கிற விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்கிறேன். அதனால் அந்த பாசிட்டிவாக நான் இருக்கிறதுக்கும் எல்லாருமே உங்களுடைய பத்திரிகைகள், வயதங்கள் ஆசீர்வாதமும் தமிழக மக்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு என்றைக்கும் தேவை. அதுக்கப்புறம் படத்தில் வந்து மாஸ்டர் நன்றி சொல்கிறதுல வந்து 3 சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் திலீப் சுப்ரா மாஸ்டர் அவர் வந்து ரொம்ப, ஏன்னா சார் சொன்ன மாதிரியா அவர் என்ன சொன்னார்னா, எல்லாமே பிஸ்னஸ்குள்ளே தானே இருக்குது, இதில் வந்து யாருக்கு என்னென்னலாம் கிடையாது, இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இவங்களுக்கு இவ்வளோ இருக்குது, நீங்கள் இதுக்கு இவ்வளோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்போயுமே வந்து ப்ரொடியூசருடைய வழி தெரிஞ்சவன். ஏன்னா பணங்கிறது சும்மா சாதாரணம் கிடையாது. ஏன்னா ஊரில் எங்கள் அப்பா சொல்லுவார், 1 ரூபா டீ வண்டி எச்சு கிளாஸ் கழுவுவோம். அப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், டப்புன்னு வைப்பார், சும்மா 1 ரூபா கிடைக்கு ஒழுங்காக கழுவுடா அப்படிம்பார். ஏன்னா காசு வந்து 1 ரூபாவே இருந்து டீ கலந்து பார்த்தவன். பணங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். அது வந்து ஒருத்தர் மொத்தமாக போடுறப்போ அந்த வழியை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சால் தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்க முடியுங்கிறது என்னுடைய இது. அது எல்லோரும் இருந்தால் சந்தோஷம்தான். பட் நான் அப்படி தான் இருப்பேன். நான் ப்ரொடியூசர் டைரக்டராக தான் இருக்க ஆசைப்பட்றேன். அதேமாதிரி ஹீரோ டைரக்டராக ஆசைப்பட்றேன். அதனால் வந்து பணங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த படத்தை வந்து கஷ்டப்பட்டு 53 நாளில் எடுத்திருக்கேன், இவ்வளோ ஒரு ஆக்ஷன் படத்தை. அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தோட யூனிட்டு, அந்த பாண்டியனை, அது யூனிட்டு பேர் தெரியல, யாரும் பேர் காவேரி யூனிட், அவங்க வந்து ரொம்ப உழைச்சாங்க. ஏன்னா 6:45 அவங்க 6 மணிக்கெலாம் வீட்டில் இங்கேருந்து லாட்ஜிலேருந்து 5 மணிக்கெலாம் பரப்பிட்டுருவாங்க. பட் 5:30 பரப்பிட்டுருவாங்க. கரெக்டாக 6:30 6:45 ஷார்ட் வச்சுருவேன். அதே மாதிரியா 6னா பேக்கப்புனா 1/4 மணி நேரம் மட்டும்தான் வந்து போனஸ் டைம்பாங்க. 6:45 7 தான் டெய்லி. அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி. அந்த பாண்டியன் டீமு வித்து காவேரி, அவன் அண்ணன் மணி நிகழ்ச்சி நடத்துகிறான்னு நினைக்கிறேன், அது வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு ஒரு நன்றி. அதுக்கப்புறம் படத்தில் ஹீரோ சார், ஹீரோ வந்து அவர் பயங்கரமாக வந்து படத்தில் ரொம்ப உழைச்சிருக்கிறாப்புல. 53 நாளில் ஒரு இயக்குனர் படம் எடுக்க முடியும்னா, ஒரு ஆக்ஷன் படம், அதுக்கு ஹீரோ சார் ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதையுமே எப்பயுமே பண்ண முடியாது. ஏன்னா 6 சண்டை 5 பாட்டு, 7 பாட்டுங்கிறது எக்ஸ்ட்ரா 2 அந்த இதில் வரும். அதனால் 5 பாட்டு, எல்லா பாட்டுக்குமே அவருடைய ஒத்துழைப்பு. 53 நாளில் கடுமையாக உழைச்சிருக்காப்புல. ஒரு இன்டர்வியூக்கெலாம் ஓடுவாப்புல. நான் அப்போ சொல்லுவோம், இவர் ஓடினதுக்காண்டியாலும் இந்த படம் ஓடணுங்க, பாவம் 3 நாளாக மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்காப்புல அப்படிங்கிறக்காண்டி இது பண்ணியிருக்கிறேன். அந்த மீனாட்சி அம்மனை கும்பிட்டுருக்கேன். அதே மாதிரி அவருடைய உழைப்பு இந்த படத்தில் அசாத்தியமானது. அப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. எனக்கு பயம், எப்போ நான் ஒரு பயம் வருதுன்னா, நம்மளை யார் நம்புகிறாங்களோ அப்போ தான் நம்மளுக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் உங்களை நம்பி தான் இந்த படம், நீங்கள் என்ன சொன்னால் செஞ்சுக்கோங்க, இவ்வளோ பணம் கொடுத்துட்றேன், இதுதான் பணம், இதுக்கு மேலே கிடையாதுன்னே, இதுக்கு மேலே போச்சுன்னா அப்புறம் அப்படித்தான் உங்கள் சம்பளத்தில் தான் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. எனக்கு அந்த சம்பளம் பெருசாக படல, என் மேலே வச்சு இந்த நம்பிக்கை எனக்கு பெருசாக பட்டுச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னால் இதை வந்து சாருக்கு வந்து படம் காட்டம் திண்டியும், அவர் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் கோர்ட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்துருந்தேன். ஏதோ வந்து இன்றைக்கி விடுதலை சொல்ல போகிறாங்களா இல்லை தூக்கில் போட போகிறாங்களா அப்படின்னு ஒரு இவங்க உட்காந்துருந்த மாதிரியா உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து படம் பார்த்துட்டானே சூப்பர்ண்ணே அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பணம் போடுற முதலாளி வந்து அவங்க சந்தோஷப்படணும். அதுக்கப்புறம் நம்ம நம்பி நடிக்க வந்த ஹீரோ சார், அவருக்கு வந்து நம்ம கரெக்டாக நம்பிக்கையாக இந்த படம் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லணும். இவங்க 2 பேர் நம்பிக்கை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனு, அந்த ஸ்க்ரீனில் மக்கள் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சமான சினிமாவை தான் நான் எடுக்கிறேன், எனக்கான சினிமாவை நான் அவங்களுக்கு எடுக்கலை. எப்பயுமே சினிமாங்கிறது மக்களுக்கானது. அதனால் மக்களுக்கான சினிமா தான் நான் பண்ணுவேன். எனக்கான சினிமாவை பண்ணிவிட்டு நான் ஏதாச்சும் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, அதுக்கு தெரில. அதனால் நான் மக்களுக்கான இயக்குனராக தான் இருக்க நான் ஆசைப்பட்றேன். அதனால் இந்த படம் இவ்வளோ தூரம் உழைச்ச எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய டைரக்ஷன் டீமு, முருகன், பாண்டி, எல்லா பேருமே, என் தம்பி, அதுக்கப்புறம் மூர்த்தி அண்ணன், அப்புறம் வந்து கோவிந்தராஜ் முதலாளி, இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே, சூரியனை சார் சொன்ன மாதிரியாக வந்து மிகப்பெரிய ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவர் இந்த படத்தில் வந்து எனக்காண்டியும் சாருக்காண்டியும் வந்து கம்மியாக பண்ணியிருக்கிறாரு. வெளியே சொல்லியிருக்க முதலாளி, இப்போ வெளியே சொல்லுங்கள் பங்காளி, இப்போ அதே கொடுக்க போகிறாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதே சம்பளத்தில் எல்லோரும் இது பண்ண வேணாம், அவருக்கு ஒரு அது வேற இருக்குது. அதனால் அண்ணனுக்கு ஒரு நன்றி. அப்புறம் திலீப் மாஸ்டர் அதே மாதிரி, அவரும் அப்படி தான். அஜித் சார் படம், பிரபாஸ் சார் படம், தெலுங்கில் எல்லா படமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்காண்டி நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்காண்டி பண்ணார். மாஸ்டருக்கு ஸ்பெஷல் நன்றி. பாபா மாஸ்டர் எப்பயுமே ஒரு ஓப்பனிங் சாங் வந்து பவராக இருக்கணும், நல்ல மூமெண்ட்டாக இருக்கணும்னா அவருடைய சென்டிமெண்ட் எப்பயுமே எனக்கு எல்லாமே 3 படங்களும். அதுமாதிரி அவருக்கு ரொம்ப நன்றி.
அப்புறம் மேடையில் இருக்கிற அப்புறம் நடித்த சக நடிகைகள் அனைவருக்கும், வினோதினி, போஸ் வெங்கட் அண்ணன்லாம் வந்து சம்பளம் வந்து பெருவில் வாங்கிட்டு இருக்காரு. எல்லாருமே எனக்காண்டியும் கம்பெனிக்காண்டியும் நடிக்க வந்தவங்க, எதுவுமே அது மென்ஷன் பண்ணலை. உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுப்பீங்க அப்படின்னாங்க. அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஆறுபாலா, முனிஸ் அண்ணன் எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சக்தி அண்ணன், யாராச்சும் மிஸ் ஆகிருந்தால் அவங்க வந்து சாரி கேட்டுக்கிறேன் மறுபடியும். அதுக்கப்புறம் சக்தி அண்ணன், கம்பெனி கொம்பன் நடக்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தவர். எனக்கு கொம்பன் வந்து பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பூஸ்டப் கொடுத்தது வந்து ஞானவேல் சார்னா, அது நடக்கிறதுக்கு காரணம் வந்து சக்தி அண்ணன். அப்பப்போ வந்து கார்த்தி சார்ட்ட சொல்லிகிட்டே இருப்பார், நேட்டிவிட்டி பண்ணுங்கள், பருத்திவரனுக்கு அப்புறம் பண்ணவே இல்லை, பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கதையை பற்றி பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தவர். எப்போயுமே ஃபேமிலி, எமோஷ்னல், ஆக்ஷன், இது 3க்கு முக்கியத்துவம் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக நடந்திருக்குது. ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்கிறப்போ நாம் வந்து நம்புகிறோம்ல, சாமிகிட்ட போய் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த சாமி தான் பண்ணிச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இதுவும். அதேமாதிரி எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் தேவராட்டம் சமூக படம் அல்ல, சமூகத்துக்கான படம். அது வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். பத்திரிகைகள் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படம் ஆக்க வேண்டியது உங்கள் கையிலையும் தமிழக மக்கள் தான் இருக்குது. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முத்தையானாலே குடும்ப உறவுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வேணும். மெகந்தி சர்க்கஸ் படம் ரிலீஸ் ஆகி ஊடகங்களும் அனைவரும் பாராட்டும்படியாக ஒரு படமாக வந்திருக்கு. அதற்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த ஞானவேல் அண்ணாவுக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும், நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேவராட்டம் படத்தோட ப்ரெஸ் மீட் நீங்கள் நடக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த முத்தியானனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் கொண்டு வந்து எனக்கு விட்ட மூர்த்தி அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் பூபதி அண்ணன், இதற்கு உதவி இயக்குனர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். மே 1 இந்த படம் ரிலீஸ் ஆகுது, உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு. அதனால் இது ரொம்ப குடும்பப்பாங்கான படம். அதனால் எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்த்து வெற்றியடை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கு இது பெரிய உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. அடுத்ததாக கலை இயக்குனர் வீரமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மதுரை ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருக்காங்க. வணக்கம். மதுரையை நான் தத்ரூபமாக காட்டல, இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் தான் தத்ரூபமாக காமிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த படத்துக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக இயக்குனருக்கு நன்றி. இந்த படத்தோட கம்பெனி ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் சாருக்கு நன்றி. எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது. என்னோடய முகநூலில் வந்து எல்லாரும் வந்து இந்த தேவராட்டம் வந்து ஒரு ஜாதி படமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து எல்லாருக்கும் சொல்கிறேன், இது ஜாதி படம் கிடையாது. தேவராட்டம்ன்றது ஆக்சுவலாக ஒரு கலை, ஒரு பாரம்பரியமான கலையில் கரகாட்டம் மாதிரி அது ஒரு ஆட்டம், தேவராட்டம். இதை எல்லோரும் ஜாதி படம் எடுத்து என்னோடய முகநூலில் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இதை வந்து படமாக பாருங்கள், ஒரு கலையாக பாருங்கள். இந்த படம் வந்து எல்லோரும் உறவுகளில் வந்து எல்லோரும் விட்டு மறைஞ்சிட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் உறவுகள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது ஒரு சினிமாவில் எல்லோரும் சொல்கிறதில்ல. அதை முத்தையா சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை ஏற்று அதை ஒரு முன்மொழிஞ்சு எல்லோரும் பார்க்கணுன்னு சொல்கிறேன். இது ஜாதி படம் கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். அடுத்ததாக நடிகர் ரகு அவர்களை பேச அழைக்கிறோம். எனக்கு மேடையில் பேசி பழக்கம் இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த இயக்குனர் முத்தையா சார் அவர்களுக்கும் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. தமிழில் வந்து உறவுகள் சார்ந்தும் மண்ணை சார்ந்தும் வர படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் வந்து தேவராட்டம் வந்து இந்த வருஷமான முக்கியமான படமாக இருக்கும். படத்தோட போஸ்டரை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ உறவுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்து கரெக்டாக மே 1 உழைப்பாளர் தினம் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. அவ்வளோ பேர் அவ்வளோ நல்லா உழைச்சிருக்காங்க. நீங்கள் படத்தோட சாங்கை பார்த்தாலே தெரியும். கௌதம் கார்த்திக் வந்து காலை கீழே வந்து நிற்கவே இல்லை, மடக்கி தான் ஆடிருக்காரு. அதே மாதிரி படத்தோட ஃபைட்டு எவ்வளோ ஓடினார், எவ்வளோ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு 3 சாங்கு இமீடியட்டாக ஃபைட்டு. அவர் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இதுவே இல்லை அந்த படத்தில். நாங்களாம் பார்த்து மிரண்டுட்டோம், எப்பா இந்த மனுஷன் என்னடா மான் மாதிரி ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி யாருமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 40-45 டேஸ் வந்து கண்டினியூஸாக படம் ஷூட் போச்சு. அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக உழைச்சாங்க இந்த படத்துக்கு. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் சொன்ன மாதிரி வந்து இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி சார்ந்த படமாக யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டீசர் பார்க்கும்போது அந்த டீசரில் உள்ள கமெண்ட்ஸில் நான் கீழே பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. ஆனால் அப்படியே ட்ரெய்லரில் மாறிடுச்சு. ட்ரெய்லர் வந்து மண்ணை தொட்டவனை கூட விட்டுடலாம், பொண்ணை தொட்டவனை விடக்கூடாதுன்னு சொல்லி அது வந்து ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்காக ஃபேமஸ் ஆகிடுச்சு அது. ஸோ இந்த படத்தில் நானும் இருக்குன்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மே 1 அனைவரும் வந்து தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எடுத்தோன்னே என்னை கோர்த்து விட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பேசலாம் நினச்சேன், அதுக்கான டைம் இல்லாமல் பண்ணிடுச்சு. ரொம்ப உண்மையிலே நான் கண்ட கனவு இன்னைக்கு நினைவான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு மிகவும் மரியாதைக்குரிய பெருமைப்படக்கூடிய ஒரு படமாக தேவராட்டம் இருக்கும். அண்ணன் நான் வாய்ப்பு தேடி இருக்கும் போதே தெரியும் எனக்கு. கேக்கனரில் நிறையா சந்திச்சிருக்கேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ணன்ட்ட நிறையா தடவை வாய்ப்பும் கேட்டிருக்கேன். இந்த தேவராட்டம் படத்துக்கு அண்ணன் கூப்பிட்டு ஹீரோவோட மச்சான் கேரக்டர்னு சொல்லி சொன்னாங்க. கதைகளெல்லாம் சொல்ல வந்து நடித்தோம். எல்லாமே சஸ்பென்ஸாக இருந்துச்சு. போக 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 ரொம்ப எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா விதத்துலையும் எனக்கு இந்த படம் ஒரு சினிமாவில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு முதல் படியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ணன் முத்தையா அண்ணனுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. கௌதம் கார்த்தி சார் சொல்ல வேணாம், 6 அடி ஆணழகன் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஆண்களுக்கும் பிடிச்ச ஒரு அழகன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எனக்கு அவருடைய அந்த கம்பீரமான ஒரு நடை நான் எப்பவுமே ஸ்பாட்டில் சொல்லிக்கிட்டே இருப்போம். உண்மையிலேயே ஒரு ராஜா காலத்து இளவரசனை நேரில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல எங்களுக்கு. அதை முத்தையான மூலமாக நான் வந்து ஸ்பாட்டில் பார்க்குறேன். உண்மையிலே அவர் நடந்து வரும்போது அப்படி தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர், அந்த வடிவம், அவர் நடந்து வர்ற அது விதம். ஒரு சீன் அந்த கோர்ட்டில் அந்த வில்லைங்கிற விரட்டி ஓடுற சீனு, ஆத்தாடி அரேபிய நாட்டு குதிரையை சொல்லுவாங்க. நேரில் நாங்கள் ஓடி பார்த்ததில்ல. அந்த ஷாட்டு வச்சாப்புல பாரு, அந்த கேமரா இவ்வளோதான் ஃப்ரேமு. அந்த பார்க்கும்போது அந்த முட்டி அத்துக்கும் பறக்கும் போது மிரண்டுட்டேன் நான், யாரியா அது அப்படின்னு. ஒரு உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் அவரை சந்தித்தது. உண்மையிலேயே அவருக்குள்ள உண்மையிலே பெரிய பெரிய திறமைகள்லாம் இருக்குது. அதை அண்ணன் முதல்ல வெளியே காட்டினாருன்னு நான் பெருமையாக சொல்லுவேன். முத்தையா அண்ணனை உண்மையிலே எங்களுக்கு இளவரசன் அண்ணன் கௌதம் கார்த்தி அவரது தான். ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு படம். நான் சவுத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோட சொந்த ஊர் ராமநாதபுரம், வளர்ந்தது மதுரை, இப்போ தொழில் பண்ணுறது சென்னை. எங்களுடைய கௌரவம், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பரம்பரை வாழ்க்கை எல்லாத்தையும் திரையில் சரியாக காட்டுறது அண்ணன் முத்தையா அண்ணன். அதுக்கு நான் என்றைக்குமே முத்தையா அண்ணனுக்கு நன்றி கட்டப்பட்டிருப்பேன். தொடர்ந்து அண்ணன் இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும். எங்களுடைய கலாச்சாரங்களை நிறையா சொல்லணும். நாங்கள் வாழ்ந்த விதத்தை சொல்லணும். அண்ணன் எந்த விமர்சனத்துக்காண்டியும் பின்வாங்காமல் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கணும்னு நான் அண்ணன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வினோதினி வைத்தியநாதன் அவர்களை மேடைக்கு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த தேவராட்டம் நான் வந்து முத்தையா சாரை முதல்ல மீட் பண்ணது மருது திரைப்படத்துலேயே நான் வந்து அவரோட பணியாற்றிருக்க வேண்டியது. அது நான் ஏதோ ஒரு காரணங்களால் அந்த பட வாய்ப்பு வந்து போயிடுச்சு, என்னால் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு நான் வந்து இப்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா தேவராட்டத்தில் முத்தையா சார் எல்லா படத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு உறவு முறையை வந்து பற்றி பேசியிருப்பார். அந்த உறவு முறையுடைய மகத்துவத்தை வந்து பேசியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கும் உடைய ஒரு உறவை பேசியிருக்காரு. அந்த அக்காவான கதாபாத்திரம் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய சாருக்கு தான் நன்றி சொல்லிக்கணும்.
இந்த மேடையில் நான் வந்து முத்தையா சாருக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதை தவிர வந்து ஸ்டுடியோ கிரீன், அதாவது 3வது முறையாக நான் வந்து ஸ்டுடியோ கிரீனில் கொலாபரேட் பண்ணுறேன். அதுக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்டுடியோ கிரீனுக்கு நான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் என் கூட நடித்த கலைஞர்கள் அனைவருக்கும், உதவி இயக்குனர்கள், அப்புறம் பூபதி சார் எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு இறைவனை வேண்டி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக சரவண சக்தி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். குட்டிப்புள்ளி படத்தில் என்னை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு அளித்துட்டு வர்ற இயக்குனர் முத்தையா அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கே ஞானவேல்ராஜா அவர்களுக்கும் முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் சொன்ன மாதிரி ஜாதி படம் அப்படின்னு வந்து இந்த படத்தை பற்றின கமெண்ட் நிறையவே இருக்குது. முதலே அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துட்டாரு நம்மளோட கலை இயக்குனர். தேவராட்டம்ங்கிறது ஒரு கோயிலில் ஆடப்படுற ஒரு ஆட்டம். அது எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் கலந்துக்கிற மாதிரியான ஒரு கோயில் ஃபங்க்ஷனில் அது வந்து ஒரு பிரமாதமான ஆட்டம். எல்லா ஊரில் இருக்க சின்ன குழந்தைங்க கூட அதை வந்து கற்றுக்கிறத ஒரு பெருமையாக நினைப்பாங்க. ரெண்டாவது, மண் சார்ந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து முத்தையாவுக்கு எப்போவுமே உண்டு. அதுக்கு காரணம் அப்படின்னு வந்து அவர் தொடர்ந்து அந்த மாதிரியான படங்களை எடுக்கிறாரு அப்படின்னா, அவர் ஒன்றும் அமெரிக்காவில் பிறக்கல, ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் பிறந்தார். அவர் சார்ந்த அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த, சின்ன வயசில் வந்து அவரே வந்து ஒரு பிரமாதமாக சிலம்பு விளையாடுவார். அவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஆணழகன் போட்டியில் முதல் பரிசு வென்றவர். சின்ன வயதிலிருந்தே உடல் மேலே ஒரு பெரிய அக்கறை இருக்கிற ஒரு இயக்குனர். அது அவர் உள்ளத்தையும் வந்து செம்மையாக வச்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து எவ்வளோ விறுவிறுப்பாக வந்திருக்குங்கிறத ட்ரைலர் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம அரேபியன் குதிரை, ராஜகுமாரத்தில் இளவரசன், கௌதம் கார்த்திக் உண்மையிலேயே அவ்வளோ எனர்ஜியாக பண்ணியிருந்தார். கொஞ்சம் கூட வந்து ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு 4 நாள் ஷூட் பண்ணாங்க. 4 நாளுமே அவர் தொடர்ந்து எப்படி இவ்வளோ எனர்ஜியாக இருக்காரு அப்படின்னு வந்து அதுக்கு ஏதாவது தனியாக ஏதாவது சாப்பிட்றாருன்னு தெரில. செம்ம எனர்ஜியாக பண்ணார். இவ்வளோ எனர்ஜிங்கிறது நம்மளும் எவ்வளோ பேரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த எனர்ஜி ரொம்ப கஷ்டமான விஷயம். தொடர்ந்து வந்து அப்படி வந்து பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு 5 செகண்ட் கூட அவர் ரெஸ்ட் எடுக்கவில்லை மாஸ்டர் கூட. இந்த படம் மிக விறுவிறுப்பான ஒரு படமாக கண்டிப்பாக வரும். இதில் வந்து வினோதினி அவங்களும் போஸ் வெங்கட் பங்காளியும் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கேரக்டரில் அடிச்சிருக்காங்க. தாய்மாமாங்கிற உறவு வந்து ஆல்மோஸ்ட் வந்து தான் பிள்ளைக்கு சமமாக வந்து தம்பியும் வளர்க்குறது தான் வந்து ஒரு அக்காவோட இதுங்கிறத இந்த படத்தில் சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து கணவரும் ஒத்துழைக்கணும் இல்லையா? அப்படி ஒரு தாய்மாமா வந்து போஸ் வெங்கட் பண்ணிப்பாரு. நாங்கள் ஒரு 6 தாய்மாமா எல்லாருமே வந்து கௌதம் கார்த்திகை வந்து ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது அந்த குடும்பம் எப்படி வந்து அந்த பிரச்சனையை விட்டு அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு குடும்பமே சேர்ந்து தாங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லா குடும்பத்துலேயும் ஒரு பிரச்சனைன்னு ஒன்றுக்கு வந்தால் எல்லாருமே தாங்குற ஒரு விஷயம் தான். இந்த படத்தில் அது அற்புதமாக வந்து கையாண்டிருக்கார் இயக்குனர். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் வரும். கண்டிப்பாக May 1ஆம் தேதி திரையரங்குகளில் திருவிழாவாக இருக்கும். அந்த திருவிழாவில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரும் கலந்துக்கணும். அதுதான் என்னோட ஆசை. தம்பி கௌதம் கார்த்திக் இந்த படத்துக்கு முன்னால் மதுரை மண்ணோட செல்ல பிள்ளையாயிருவார். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்ததாக எழுத்தாளர் நடிகர் வேல்ராமூர்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு என்னுடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அடையாளம் தந்த இயக்குனர் தம்பி முத்தையா, கொம்பன் படம் மூலமாக. நான் இப்போ ஊரில் அந்த கொம்பன் படம் ரிலீஸ் ஆன பிறகுலேருந்தே ஊரில் சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவங்கெல்லாம் பாப்பா கொம்பா இது கொம்பான்னு தான் கூப்பிட்றாங்க நிறைய பேர். மலைச்சாமின்னு ஒரு லாரி ஓனர் இருக்கார். அவர் என்ன கொம்பா அப்படின்னு கூப்பிடுவார் நம்மளை. அப்படி எனக்கு ஒரு முக்கியமாக இங்கே மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர் எங்கே போனாலும் சரி அந்த கொம்பனை தான் சொல்கிறாங்க எல்லாருமே. மத யானை கூட்டம், கிடாரி, பாயம்புலி இப்படி தாண்டி வந்திருந்தாலும் எனக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்த இயக்குனர் தம்பி முத்தையா. அவருடைய படங்களில் வந்து குடும்ப உறவுகளை சொல்லி வர்றாரு. குட்டிப்புலி தாயும் மகனும், அப்புறம் கொம்பன் வந்து மாமன் மருமகன், அப்பத்தா பேரன், இப்படி ஒவ்வொன்றா வர்றாரு. இந்த தேவராட்டத்தில் வந்து அக்காவுக்கும் தம்பிக்குமான உறவை சொல்கிறார். உறவுகள்லேயே தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை விட எல்லா எல்லாரும் எல்லா குடும்பங்களையும் அனுபவிக்கிற ஒரு விஷயம் அது. தாயும் பிள்ளைக்குமான உறவை விட தகப்பன் மகனுக்குமான உறவை விட மாமன் மருமகனுக்குமான உறவை விட அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒரு உறவு இருக்கும் பாருங்க. தாய் கூட நம்ம மேலே அவ்வளவு பாசம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா கூட பிறந்த அக்கா தங்கச்சியை வந்து தம்பி மேலே, அண்ணன் மேலே கூட இருக்காது, தம்பி மேலே வந்து அவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க. ஏன்னா நான்லாம் ரொம்ப எங்கள் அம்மாவும் அப்பாவும் உயிரோட ஜேன்னு வாழ்கிற காலங்களிலும் வந்து என் அக்காவால் தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஏன்னா அப்படி போத்தி வளரும். நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வளவு கண்டு
தாம் பிள்ளை தாம் புருஷனை விட வந்து என் மேலே தான் எங்கள் மேலே தான் பாசம் வச்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அக்கா தம்பியோட உறவை இந்த கதையில் சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் நானே இருக்கேன். ஒரு சின்ன முக்கியமான ரோலு, ஒரு சின்ன அளவு தான் வந்திருக்கேன் நான். ஒரு பெருங்குடும்பத்தின் கதை இது, ஒரு பெரிய விருட்சத்தின் கதை இது. இந்த பெருங்குடும்பத்தின் தலைமகனாக, இந்த பெரு விருட்சத்தின் ஆணிவேராக இது என் கேரக்டர் இருக்குது. ஒரு 6 பேர், 6 பெண் மக்கள், ஒரு பையன் ஹீரோ. இவ்வளவு பேருக்கும் எல்லாம் என்னுடைய பிள்ளைகள். ஏன்னா இங்கேருந்து தான் அந்த கதை கிளம்பி வருது. அதில் ஒரு முக்கியமான ரோல் தம்பி இப்போ முத்தையா கூப்பிட்டாரு, இப்போ பண்ணியிருக்கேன் நான். இதில் என்னென்னா, என்னுடைய கதைகளுக்கு என்னுடைய கதைகள் வந்து திரைப்படமாகிற வேலைகள், சில வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஸ்க்ரீன் பிளே எழுதி வர்றபோது யோசிப்பேன் என்னுடைய கதையில் வர்ற அந்த 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 உடம்போட அந்த உயரத்தோட அவ்வளவு ஆகிருதியோட தமிழில் ஒருத்தருமே இல்லையே ஹீரோ என்ன அப்படிங்கிற வருத்தம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. அண்டை மாநிலத்தில் அப்படி வர்றான் ஒருத்தன் என்ன, அப்படிலாம் வெளியே வர்றாங்கல்ல, இங்கே ஆளும் இல்லையேன்னு ஏங்கி இருக்கிற நேரத்தில் வந்தாரு பாருங்க கௌதம் கார்த்திக். அரை பாருங்களேன், இந்த டீசர் இதுகளும் பாருங்க, திடீர்னு இருக்கும். என்ன இந்த உயரத்தோட இந்த உடம்போட தமிழில் ஒரு ஹீரோவை காட்ட முடியுமா? என்ன இன்னொன்று, வெறும் உடம்பு மட்டும் இல்லை, அத்தனை நளினங்களும். அவர் அவ்வளோ ஒரு எவ்வளோ பெரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஊட்டியில் படித்து எப்படி வந்த பையன் அவர் சகலத்தில் இறங்கி அடிக்கிறார். ஏன்னா மிரட்டி அவருக்கு வந்து ஒரு முக்கியமான படம். கௌதம் கார்த்திகை வந்து 2-3 வருஷம் நான் கொம்பனில் ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு, இளஞ்சமூரில் போய்கிட்டு இருக்கு கொம்பன் படம். அந்த நேரம் ஒரு விஷயமா கௌதம் கார்த்திகை நான் சந்திக்க வேண்டியது இருந்துச்சு. நானும் அவர் சவேரா ஹோட்டலில் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு. ஒரு 5 மணிக்கு வந்துடுற அங்கிள்னு மெசேஜ் கொடுக்குறாரு. நான் 4:30 போயிட்டேன். அவர் இப்போ தான் இவ்வளோ பெரிய ஹீரோவாயில் 2-3 படங்கள் நடித்தவர். என்ன நான் ஒரு 4:30 போய் வெயிட் பண்ணுறேன். 4:31 32 மணி போய்கிட்டே இருக்கு. 4:59 வரை வாசலை பார்த்துக்கிட்டே இருக்கு, காணோம். 4:59 வரை வாசலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், காணோம். 5:01 வரல அவரு, 5 மணிக்கு வந்தார். 4:59 வரல, 5:01 வரல, 5 மணிக்கு டான் வந்து இறங்கி ஹலோ அங்கிள் வந்து இறங்குனார். இறங்கி ஒரு 2.5 மணி நேரம் ஒரு கதையை சொல்கிறேன். கேட்குறாரு. கேட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கார். முடிக்கும் கண்ணை மூடினாரு. கட்டாயம் பண்ணுறேன் அப்படின்னாரு. பண்ணிட்டு சொல்கிறாரு இன்னொரு விஷயம். அதில் ஒரு 2 மேட்ரு, இன்னும் 2 விஷயம் வருதில்ல. அவர் உடனே கிடச்சிருச்சா அப்படின்னு சரின்னு சொல்லாமல், என் கேரக்டரை விட அந்த கேரக்டரை கொஞ்சம் அப்படி தூக்கி வைங்களேன் அந்த இடத்துல கிளைமேக்ஸில் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, வளர்கிற இடத்துல எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர். இப்போ பாருங்கள், இப்போ இருக்கிற கோப்பை பார்த்தா, இவர் இந்த படத்தில் இருக்கிற கோப்பை பார்த்தா அவங்க தாத்தா அப்பாலாம் தாண்டிடுவார் உறுதியாக. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஹீரோ வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். தமிழ் திரையுலகின் மிக முக்கியமான ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஞானவேல் ராஜா சார். இல்லை, அவர் வந்து இப்படி படங்களை வந்து இவ்வளவு இதாக பல விஷயங்கள்லாம் அதுக்கு முன்னாடிலாம் எங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் தாண்டி அடித்து வந்து பாருங்கடான்னு நின்று அடித்து தூக்கி போடுற ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவர். இந்த படம் வந்து எனக்கு முன்னாடி பேசுனவங்களாம் சொன்ன மாதிரி ஜாதி படம் அல்ல. நான் துவக்க காலங்களில் வந்து அறிவொளி இயக்கத்தில் அலைகிற காலங்களில் வந்து எந்தெந்த அந்த நாடு பூரா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நாட்டின் கலைகளை பற்றி, ஆட்டக்கலைகளை பற்றி நான் ஒரு இது பண்ணுற போது தேவராட்டம்னு ஒரு விஷயம் அப்போ தான் எனக்கு காதுக்கு வருது. தேவராட்டம்னா தேவமாரி மட்டும் ஆடுவாங்க போல்டுக்குன்னு நினச்சி நான் போனால், தேவமாரி யாருமே ஆடலைங்க. அது தெரியுமா? இந்த ஆட்டத்தை தேவமாரி யாருமே ஆடலை. தென் மாவட்டங்களில் குறிப்பாக வந்து விருதுநகர் அந்த பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா பூரா வந்து நாயுடுகள் தான் இந்த ஆட்டம் ஆடுறாங்க, தேவராட்டம். இது வந்து ஜாதிய கலை அல்ல, இது ஒரு ஆட்டக்கலை. அந்த இதை வந்து முத்தையா வச்சு இந்த டைட்டில் வச்சதுக்காக அவர் இதுக்கு விளக்கம் சொல்லி வர்ற அளவுக்கு வந்து நிலைமைகள் இருக்குது. ஆனால்
ஒரு டயலாக் இருக்குது, தப்பை தட்டி கேட்கணுங்கிறன்னா இது என்ன பொழந்தம்னு இருக்கணும். என்ன டயலாக் இது? ஏன் பிறந்த வளர்ந்தம்னு இருக்கக்கூடாது, பிறந்தா நல்லதுக்காக 4 பேரை பொழந்தம்னு இருக்கணுங்கிறாரு. ஏன்னா அந்த பொழக்கிறதுக்கு ஒரு நியாயம் வேணும் இல்லையா? பொழக்கிறதுக்கு அவரவருக்கான ஒரு நியாயம் வேணும். அந்த நியாயம் ஒரு சுயநலம் சார்ந்தோ, ஒரு ஜாதி சார்ந்தோ, ஒரு சமூகம் சார்ந்தோ, ஒரு இனம் சார்ந்தோ இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சமுதாயம் ஒரு சமூக சமூகத்துக்காக இருக்கணும் அந்த விஷயம். ஒரு தன் இனத்துக்காக, தன் ஜாதிக்காக, தனக்காக இருக்கக்கூடாது. அந்த புழக்கிற விஷயம், அந்த தைரியம், அந்த தட்டி கேட்குற விஷயம், அதான் படத்தில் வச்சுருக்காரு. தட்டி கேட்க மாட்டாங்க, கேட்கல. நாகரிகம் வந்து நுழைஞ்சி நளினமாக எல்லாத்துக்கும் பேசி பதிலை சொல்லி உள்வாங்கிட்டு அப்படி இந்த நழுவி போகிற பழக்கமாகி போச்சு நம்ம நாட்டில். அது ஒரு நாகரிகமாகி போச்சு. அடி நில்லு கேளு அப்படிங்கிறத முத்தியா வைக்கிற ஒரு பெரிய விஷயம் அந்த படத்தில். ஏன்னா அந்த தைரியம் இது வந்து அந்த இவ்வளவு வேகத்தோடு, இவ்வளவு தைரியத்தோடு வந்து தூக்கி அடித்து கேட்குறது தைரியம் ஒரே ஆள் முத்தியா தான் கேட்க முடியுது. ஒன்று. ரெண்டாவது, மதுரையை இதுபோல் வந்து இப்போ இந்த ட்ரெய்லரில் பார்த்த அளவுக்கே பார்த்தீங்கன்னா இதுபோல் அப்படி அசலாம் அப்படி வச்சுருக்காங்க மதுரையை இந்த படத்தில். ஏன்னா மிக ஒரு பெரிய ஒரு கடப்பாடோடு இந்த படத்தை வந்து முத்தையா பண்ணியிருக்காரு. அவருடைய தொடர்ந்து அவருடைய திரை வாழ்க்கை வந்து மென்மேலும் வளரணும். இந்த தேவராட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும், உறுதியாக அடையும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கதை, தமிழ் மக்களின் கதை, தமிழ் மண்ணின் கதை நிச்சயம் வெற்றி பெறும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். டு த ப்ரெஸ் பீப்புள், டு ஆல் த ப்ரொடியூசர், மை டைரக்டர், டு கேஸ்ட் அண்ட் க்ரூ, எல்லோருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நான் ரொம்ப கம்மியான படங்கள் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தேவராட்டம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு மிக முக்கிய ஃபஸ்ட் தேங்க்ஸ் வந்து முத்தியா சாருக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு நேட்டிவிட்டிங்கிறது மியூசிக்கில் பொறுத்த வரைக்கும் புதுசு. நான் இது வரைக்கும் நேட்டிவிட்டி படங்கள் பண்ணதில்லை. ஸோ என்கிட்ட இருந்து நல்ல பாடல்கள் ஃபஸ்ட் ஆக்சுவலி 4 to 5 சாங்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்கள் அந்த ப்ராசஸில் பேசி we ended up in 7 songs. 7 சாங்குமே நல்லா வந்திருக்கு. சார் வந்து பிடிக்கலன்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லுவார், பிடிச்சதுன்னா எடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார். இஸ் அ வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். ஐ ஹேட் அ கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஹிம். நிறையா ஆர்கியூ பண்ணியிருக்கோம், நிறையா குட் மொமெண்ட்ஸ், லாட் ஆஃப் திங்ஸ். இந்த ஒரு பெரிய ஜேர்னி தேவராட்டம்ங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு புதுசான ஒரு நேட்டிவிட்டி சப்ஜெக்டில் என்கிட்ட வந்து நல்ல சாங் வாங்கினது வந்து முழுக்க முத்தியா சார் தான் சேரும். ஏன்னா பாட்டும் எல்லாம் நல்லா இட்ஸ் கோயிங் ஆன் வெல் ஆன் த ஆன்லைன் அண்ட் கெட்டிங் லாட் ஆஃப் குட் கமெண்ட்ஸ் ஃப்ரம் பீப்புள். அண்ட் எல்லாத்துக்கும் முழுக்க முத்தியா சாருக்கு தான் அந்த எல்லாமே போய் சேரும். தேங்க்யூ சார், என்கிட்ட வந்து நல்ல சாங் வாங்கினதுக்கு. கண்டிப்பாக எனக்கு ஒரு பேர் வாங்கி தருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி ஞானவேல் ராஜா சார் தான் முத்தியா சார் கிட்ட நான் வந்து நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார், வி ஆல்வேஸ் மை கிராட்டிடியூட். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் கௌதம், பிகாஸ் நான் RRL ஃபுல் படம் பார்த்தேன். ஐ திங்க் அதாவது இன்னொரு விஷயமும் சொல்லணும். அதாவது ஒரு சில டைரக்டர்ஸ் தான் வந்து தெளிவான கதை சொல்கிறாங்க. இப்போ நான் பார்த்த வரைக்கும் அதில் முத்தையா சார் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்க விதம் வந்து அவ்வளோ தெளிவு. ஒரு பாமரனுக்கும் ஒரு வாட்ச்மேன் யார் பார்த்தாலும் அந்த கதை வந்து தெளிவாக அந்த புரியும். அழகான ஒரு கிராஃப், அழகான ஒரு ஸ்டோரி டெல்லிங். அந்த விஷயத்தில் கௌதம் வந்து அடுத்த ஒரு மாஸ் ஹீரோக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து நான் ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பிஜிஎம் பார்த்தனால சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா கௌதம் ஹஸ் டன் அன் எக்ஸ்ட்ரானரி ஜாப். பிகாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோக்கு உண்டான அவ்வளோ விஷயமும் கௌதம் கிட்டே இருக்குது. இந்த படத்தில் முத்தியா சார் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. He has groomed him into a different person, I would say. ஏன்னா வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சும்மா நாங்கள் சொல்லலை. அதே மாதிரி எல்லாருக்கும் இது போய் தெளிவாக புரியக்கூடிய ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி டு அதர் cast and crew, Manjima, you look fabulous on the movie. So everybody in that case, so we are looking forward for this May 1st release, and with all your support and blessings, we really hope this movie would do great in the box office. Thank you so much for the opportunity. God bless. Thank you.
ஞானவேல் சார், ராஜா சார் உள்ளிட்ட மேடைகளில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தேவராட்டம் ஒரு மிக அழகான குடும்ப கதையை மிக நேர்த்தியாக தாம் பார்த்த கதை மாந்தர்களின் இலக்கணத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு மிக நேர்த்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கார். ஒரு குழு சார்ந்த ஒரு இனம் சார்ந்த குழு சார்ந்த விஷயத்தை வந்து டைட்டிலாக வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து ஜென்ரலாக கத்தி மேலே நடக்கிற மாதிரி அதை மிக அருமையாக வந்து கையாண்டிருக்காரு முத்தையா சார். அப்படி தான் சொல்லணும். ஒரு மதுரையில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர், அவர் பார்த்த மக்கள், அவர் இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்ட விஷயங்கள், அவங்கள்ட்ட உள்ள குடும்பத்தில் உள்ள வாழ்வியல் முறை, இதையெல்லாம் ரத்தமும் சதையுமாக அப்படியே மொத்தமாக பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் தேவராட்டம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மேலே மொழியோ இனமோ ஜாதியோ நம்ம மேலே திணிக்கப்படுது. இன்றைக்கி ஒரு எலெக்ஷன்னா கூட வந்து அதில் வந்து மொழி வந்துடுது, இனம் வந்துடுது, ஜாதி வந்துடுது. இதை தவிர்த்துட்டு நம்மளால் வந்து இயங்க முடியலைங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு காலகட்டம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவர் வந்து இப்படி இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு டைட்டிலோட ஒரு படம் வருதே அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு இயக்குனராக அவருக்கான முழு பொறுப்பையும் உணர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கார். இங்கே வந்து ஜாதிய படம் அப்படின்னு நேரடியாக இல்லாமல் ஒரு குழு அவங்களுடைய வாழ்வியல் என்ன, அதை சுற்றி உள்ள விஷயங்களை மட்டுமே சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நடத்தப்பட்ட அரசியல், சாமி இருக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது, சாமி இல்லைன்னு ஒரு அரசியல் இருக்குது. சாமி இல்லைங்கிற அரசியல் வந்து இத்தனை வருஷமாக ஆட்சி செஞ்சதும் இருக்குது, சாமி இல்லைங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. பிரபஞ்சம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம லைப்ரரியில் புக்ஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான வாழ்வியல் பதிவை அந்தந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய இயக்குனர்கள் எடுத்துக்கொண்டாந்து வெளிக்கொணர்றாங்க. அப்படி வரும் பொழுது அந்தந்த பகுதி, அந்தந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த விஷயங்கள் வந்து அதில் வந்து தவிர்க்க முடியாததாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கான பொறுப்பு ஒரு சமூகத்தில் அதை எடுத்துக்கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்ணும் பொழுது அதற்கான பொறுப்பு என்னவோ அதை முற்றிலுமாக உணர்ந்து டைரக்டர் ஆகட்டும், அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பாகவே இந்த படத்தை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக கௌதம் கார்த்திக் சார் ஒரு மதுரை மண்ணோட அந்த கோபத்தையும் இதையும் எந்த அளவுக்கு தன்னால் வந்து இது ஃபஸ்ட் டைமாக இருக்கும், பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஒரு ஹீரோ, ஒரு அப்கமிங் ஹீரோ ஒரு படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவோ இல்லை அடுத்த கட்டத்துக்கோ நகர்வார். தேவராட்டம் பொறுத்த வரைக்கும் கௌதம் கார்த்திக் சாருக்கு இது அடுத்த கட்டத்துக்கான நகர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்திருக்குது. பொதுவாகவே இந்த பிரபஞ்சம் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கும், நல்லதை மட்டும் எடுத்துக்கும், கெட்டதெல்லாம் தள்ளி வச்சிரும். ஒரு லைப்ரரியில் இருக்க புக்கு மாதிரி சாமி உண்டுங்கிறதுக்கும் புக்கு இருக்கும், சாமி இல்லைங்கிறதுக்கும் புக்கு இருக்கும். இது ஒவ்வொரு பகுதிக்கான வாழ்வியல் பதிவு. நீங்கள் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும்னு நினைக்கிறோம். நன்றி. அடுத்ததாக பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முத்தையா சார் வந்து குட்டிப்புலி படத்தில் வந்து எனக்கு தெரியும். அதில் வர தாட்டியரே பாடல் நான் தான் எழுதினது. அதுக்கப்புறம் கொடிவீரனில் ஐயோடியாத்தே அப்படிங்கிற ஒரு காதல் பாடல். இதில் வந்து 6 பாடல் வந்து நானே எழுதியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா முத்தையா சார்கிட்ட ஒரு பாட்டு ஓகே ஆகிறது பெரிய விஷயம். நான் ஒன்று சொல்லிடுறேன், இந்த படத்தில் 6 பாடல் எழுதிட்டேங்கிறதுக்காக அடுத்த பாடல் வந்து முதல்ல தான் ஆரம்பிக்கணும். ஒரு ஆரம்ப எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவ்வளோ தெளிவாக இருப்பார், அந்த கதைக்குள்ளே அவர் நம்ம வரணும்னு எதிர்பார்ப்பார். இதில் முதல்ல நான் எழுதின பாட்டு பசப்பு கள்ளிங்கிற பாடல். இந்த வார்த்தை வந்து எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை. இது மாதிரி நிறைய வார்த்தைகள் நான் எங்கள் அம்மாட்ட இருந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ராயல்ட்டி எங்கள் அம்மாவுக்கு தான் போகணும். இதை நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னா, ஒரு நாள் அவங்க கேட்டாங்க, இந்த ஷூட்டிங்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அது வரைக்கும் நான் அங்கே நான் கூட்டிகிட்டு போகணும்னு நான் நினச்சதே இல்லை. ஒருவேளை மேடையில் என் பேர் சொல்லணும்னு அவங்க நினச்சிருக்கலாம், ஆனால் நினைக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் பதிவு பண்ணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு முறையாக அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொரு படத்துலையும் கையாண்டுட்டு வராரு நம்ம இயக்குனர் முத்தையா சார். அவருக்கு பரிசாக நாங்கள் வந்து பல்லவியிலே முடிச்சிட்டோம் அந்த ஒரு பாட்டை, உலகம் அன்பை விட்டு சுத்தாதுன்னு ஒரு பாட்டு.
அதை நாங்கள் சரணமும் பண்ணி சாருக்கு வந்து அர்ப்பணிக்கணும்னு எங்களுடைய ஆசை. ஏன்னா உறவுகளை வந்து உயர்த்தி ஒரு பாடல்லாம் வரல அப்படிங்கிற எங்களுடைய, அவரே சொன்னார் அந்த பாட்டை கேட்டு, உறவுக்கான ஒரு முதல் பாடலாக இது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிவாஸ் கே பிரசன்னா அவர் வந்து நான் நிறைய படங்கள் அவரோட நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். பசப்பு கிள்ளிக்கு வந்து அவர் வந்து என்னுடைய வார்த்தைகளுக்கு அவர் மெட்டமைச்சார். இது வரைக்கும் அவர் எப்பயுமே மெட்டு போட்டலாம் சார், அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர். அவர் வந்து பசப்பக்கள்ளிக்கு வந்து வார்த்தையை கேட்டுட்டு போட்ட மெட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கிற பாடல். அப்புறம் வந்து சார்கிட்ட வந்து ஒரு 3 முறை ஃபோன் அட்டன் பண்ணல முத்தியா சாருக்கு, அதை மன்னிக்கணும். மதுரை பளபளக்குது பாட்டுக்கு. ஏன்னா அது நான் எப்படி எழுதுறதுன்னே எனக்கு தெரியல, நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் அந்த கோபத்தெல்லாம் அவர் மறந்துடுவார். அந்த பாட்டை கேட்ட உடனே அடுத்த கால் எனக்கு தான் பண்ணார். அதுதான் அவரோட மனசு. அது ஒரு பெரிய நெகிழ்ச்சியான மனிதர் அவர். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். அதுதான் சொல்லுவார். பிரதர், நான் வந்து நம்ம ஒரு சாவு வீட்டுக்கு போனால் சத்தம் போட்டு அழுற ஒரு கேரக்டர் தான். எனக்கு வந்து உணர்வை சத்தம் போட்டு சொல்லி தான் பழக்கம் அப்படின்னு அவரோட வந்து தனியாக பேசும்போது அடிக்கடி சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை. அதில் வந்து நான் நிறைய இடத்துல எழுதியிருக்கேன், ஆனால் அவர் வந்து அந்த வார்த்தையை மட்டும் எடுக்கவே கூடாதுன்னு சொன்னார். அதுக்கே நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா அது ஒரு விவசாய சூத்திரம். என்னென்னா நண்டோட நெல் வைப்போம், நரிகளோட கரும்பு வைப்போம், வண்டியோட வாழை வைப்போம், தேரோட தென்னை வைப்போம் அப்படின்னு. நிறைய இயக்குநர்கள் அதை வந்து உபயோகிக்கல. அது வந்து இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு வச்சார். ஏன்னா அந்த நண்டு ஓடுற கேப்பில் நெல் வைக்கணும், அப்போ தான் அது வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதே மாதிரி வண்டி ஓடுற அளவுக்கு கேப்பு அது வாழை மரம் வைக்கணுங்கிறது ஒரு சூத்திரம். கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். கௌதம் கார்த்திக் நான் முதல் படம், மஞ்சுவா அவர்களுக்கும் என்னுடைய முதல் படம். இது அவங்களோட நான் வேலை செய்கிறதுல கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். நன்றி. ஞானவேல் ராஜா சார் மறந்துட்டேன். அவர் வந்து அசோக் பில்லர்ஸில் வந்து ஒரு கடையில் நானாக போய் அவர்கிட்ட இன்ட்ரோ ஆகி, சார் இந்த மதுரை பளபளக்கு நான் தான் எழுதினேன் அப்படின்னா அவர் வந்து அவர் கண்ணில் ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டினார். அவர் சந்தோஷப்பட்டு நல்லா இருந்தது சூப்பராக அப்படிங்கிறத வந்து வார்த்தையில் சொல்கிறத விட அந்த கண்கள் வந்து காட்டும் இல்லையா உண்மையை. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரோட படத்தில் நிறைய எழுதுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். நன்றி. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்களுக்கும், மீடியா ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். முத்தியா அண்ணன் கூட இது 2வது படம். ஆனால் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து அவரோடையே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு உறவு முறை 2 பேருக்கும். அவர் வேறு படம் பண்ணிகிட்டு இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச அந்த ப்ரொடியூசரோட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாரான்னு தெரில. அந்த படம் பற்றியும் நாங்கள் தான் அதிகமாக பேசியிருப்போம். கொடிவீரன் ஆகட்டும், இல்லை எந்த படம் மருதாகட்டும், எதுவாக இருந்தாலுமே எங்கூட தான் அதிகமாக பேசியிருப்பார். அந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த விதத்தில் ஒரு அண்ணங்கிற முறையில் அவர் வந்து ரொம்ப இது அவரோட சொந்த கம்பெனிங்கிற மாதிரி தான் அவர் ஃபீல் பண்ணி பண்ணுவார். ப்ளஸ் கூடுதல் பொறுப்புகள் நிறையா இந்த தடவை அவர் தலையில் வச்சிட்டோம். ப்ரொடக்ஷன் சைடே நாங்கள் எதுவும் போவே இல்லை. ஃபுல்லாக அவரோட டீம், மூர்த்தி அண்ணன் எல்லாருமே டோட்டலாக அவங்களுடைய டீம் தான் இந்த படம் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவ்வளோ சிறப்பாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஷெட்யூலில் முடிஞ்ச படம் இது. அதுக்கு ஒரு அசாத்திய ஒர்க் வேணும். காலையில் 7 மணிக்கு 6:45 ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சு ஈவினிங் 7 மணி வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க. 6:45 7 வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ கஷ்டங்கிறது டெஃபினட்டாக எனக்கு, ஏன்னா இவ்வளோ படம் பண்ணுறப்ப நம்மளுக்கு உணர முடியும். இவ்வளோ பெரிய ஆக்ஷன் படத்தை வந்து கிட்டத்தட்ட கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி அந்த டோட்டல் டீமும் டயர்டாகாமல் அவங்களையும் ஊக்கப்படுத்தி விரட்ட வேண்டிய இடத்துல விரட்டி, அணைக்க வேண்டிய இடத்துல அணைச்சி டோட்டலாக பெரிய ஒர்க்கு அவருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசரும் முத்தியானந்த் தான், நான் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கான பொறுப்புகள் வந்து அவர் எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் நான் அவருக்கு ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஆக்குப்பைடாக இருந்துச்சு, நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருந்தங்காட்டி நம்மளால் ஃபுல்லாக ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் நான் அண்ணாக்கிட்ட, ஆனால் நீங்கள் தான் ஃபுல்லாக உங்களை நம்பி தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லிட்டேன். அது அவர் கொடுத்த நம்பிக்கையில் 1% கூட மாறாமல் இந்த டோட்டல் ப்ரொடக்ஷனாக அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்புறம் இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் அமெரிக்காவில் படித்த குழந்தைகளை எல்லாம் பிடிச்சி ஜல்லிக்கட்டுக்கு ட்ரைனிங் அனுப்பிச்ச மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா சக்தி சரவணன் சார், அவங்க டோட்டலாக வெங்கட் பிரபு சாரோட, ராஜேஷ் சாரோட ஃபுல்லாக சிட்டி பேஸ்டு ஸ்டைலிஷ் ஃபிலிம் மேக்கிங் படங்கள் பண்ண ஒரு கேமராமேன். அப்புறம் நிவாஸ் வந்து ஒரு செம ஸ்டைல் இருக்கும்,
பட் வில்லேஜ் நிவாஸ் சொன்ன மாதிரி வில்லேஜ் வந்து நிவாஸுக்கு புதுசு. ஸோ அவரும் வந்து கிராமிய வாழ்க்கையும் வந்து அவருக்கு பழக்கம் இல்லை. ப்ளஸ் கௌதம் டோட்டலாகவே கான்வெண்ட்டில் படித்த ஒரு ஹீரோ. ப்ளஸ் அண்ணன் சொல்கிறப்ப இப்போ வர்றப்ப சொன்னாங்க மஞ்சிமா ஞானவேல் சார் என்கிட்ட பேசினாருன்னு. வீட்டில் வம்பு இது. ஆக்சுவலாக மஞ்சிமாவை திரும்ப திரும்ப கேட்டது வந்து சார் கௌதம் மேனன் ஹீரோயின் சார், கௌதம் மேனன் ஹீரோயின் சார்னு மறுபடியும் ஆப்ஷனே யோசிக்க விடாமல் முத்தையானந்த் தான் வந்து இந்த படத்துக்கு அண்ணே எப்படின்னா இருக்கும், ஃபுல்லாக சிட்டி படம்னா பரவாயில்ல எப்படின்னா இருக்கும் அப்படின்னேன். இல்லை நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம் சார், அது நம்ம வீட்டு புள்ள மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் தான் கேரக்டருக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணது. ஸோ நானும் படம் காப்பி பார்க்குற வரைக்கும் அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி கௌதம் வந்து நம்ம ஒரு பக்கா வில்லேஜில் காட்டணும், கூட நிறைய ரிஸ்க் எடுக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இல்லாமல் டோட்டலாக கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணி காட்டிட்டாரு. ப்ளஸ்ஸு இப்போ ஃபஸ்ட்டு இங்கே மேடையில் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வர முடியாதவங்களை பற்றி பேசிடுறேன், ஏன்னா விடுபட்டு போயிடும். சக்தி சரவணன் சார் கேமராமேன், மிகப்பெரிய ஒர்க்கு இந்த படத்தில். அவருக்கு புது களம் இது, ஆனால் பின்னி எடுத்திருக்காரு, ரொம்ப ரியலிஸ்டிக்காக சூப்பராக பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இந்த படத்துக்கு இன்னொரு கூடுதல் பலம் வந்து சூரியண்ணன். இன்றைக்கி வந்து அவர் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி காஸ்ட்லி ஆகிட்டார். அப்புறம் நான் ஜென்ரலாக ஃப்ரெண்ட்லியாக அப்பப்போ மீட் பண்ணுறப்ப பேசிகிட்டு இருக்கிறப்ப என்னண்ணே முத்தியாண்ணன் படம் என்னென்ன நான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி இருக்குது, உங்களையெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, உங்களுடைய காஸ்ட் வந்து என்னால் தர முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னா. அப்போ அவர் அண்ணே எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாண்ணே வாங்கண்ணே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையை கொடுத்து கிட்டத்தட்ட ஹீரோவுடைய முழு கேரக்டர் லென்த்துக்கு அவர் ஃபுல் கேரக்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரோட இன்புட்டு ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்னொரு முக்கியமான பில்லர் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் சார். ரொம்ப ஹார்ட் ஒர்க், கிட்டத்தட்ட முத்தையானனுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஹார்ட் ஒர்க்கில் ஒரு 50-60% ஆஃப் த ஒர்க் வந்து அவருக்கு ஸ்க்ரீனில் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பிஸி ஷெட்யூலில். இன்றைக்கி டாப் ஃபிலிம்ஸ் எல்லாம் தெலுங்கு படமாகட்டும், அஜித் சாரோட விஸ்வாசம் போயிட்டு இருந்துச்சு பேரலாக, இப்படி இத்தனை படங்களுக்கு நடுவில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த படத்தை வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. அது வெறும் அவருக்கு நாங்கள் கொடுத்த சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் அதையும் தாண்டி இந்த படத்தை வந்து அவரோட சொந்த படமாக நினச்சி அவரோட ஃபுல் எஃபர்ட்டு ஹார்ட் ஒர்க்கு இந்த படத்தில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி எல்லாருமே வெளியிலேருந்து போஸ்டர் பார்த்துட்டு அருவாள் இருக்குது, ரத்தம் இருக்குது, அதெல்லாம் எங்கேயாவது இருக்குது. படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் உறவு முறைகள் தான். இப்போ எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, எனக்கு அக்கா இல்லைங்கிறது வந்து ஒரு ஏக்கமாக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 6 அக்கா அப்புறம் ஒரு தம்பி, அந்த தம்பிக்கு அந்த 6 அக்காவும் அந்த அக்கா வகையில் வந்த மச்சானுங்களும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க, எந்த அளவுக்கு பாசத்தை காட்டுறாங்கங்கிறது தான் இந்த படத்தோட டோட்டல் தீமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியரை நிறைய ஃபேமிலிஸ் என்னோடய கசின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு உறவு முறையில் சிறந்த உறவு முறை வந்து அக்கா தம்பி தான் அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் வரக்கூடிய. அதான் அக்கா இருக்கிறவங்க பாசமாவாங்க, அக்கா இல்லாதவங்க வந்து அக்கா இல்லையேன்னு ஏங்குற அளவுக்கு ஒரு திரைக்கதையை வந்து முத்தையாண்ணா வடிவமைச்சிருக்காரு. ப்ளஸ் இவங்க அண்ணி அக்கா கேரக்டர் பண்ணவங்க, எனக்கு வந்து அது பயங்கர பாசிட்டிவான ஒரு எனர்ஜி அவங்க படத்தில். போஸ் வெங்கடன் ஆகட்டும், அவங்க ரோல் ஆகட்டும், ப்ளஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ யதார்த்தமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எல்லா கேரக்டர்ஸுமே அண்ணன் ஊர்க்காரராகவே இருப்பார் அவர் எல்லா படத்துலேயும். அப்புறம் வேதராமமூர்த்தி அண்ணன், அவர் சொன்ன மாதிரி அந்த டோட்டல் கதையே வந்து அவர் பேஸில் தான் நடக்கும், அவரோட இதில் தான் இருக்கும். ப்ளஸ் அண்ணன் வந்தாவே அது ஒரு பெரிய பாசிட்டிவிட்டின்னு எனக்கு மைண்டில். ஏன்னா என்னுடைய படங்களில் அவரோட ஒர்க் பண்ண எல்லா படங்களுமே பெருசாக பேர் வாங்கி கொடுத்துருக்கு, நல்லா போயிருக்கு எல்லாமே. ப்ளஸ் தலைவர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா
கௌதம் கார்த்திக் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி. அவ்வளோ ஒரு சின்சியர், ஹார்ட் ஒர்க்கு, எப்போ பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அது என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும், எவ்வளோ அவர் சோர்ந்து இருந்தாலும், ஷூட்டிங் முடிஞ்சு நான் ஒரே நாள் தான் ஷூட்டிங் போயிருந்தேன். ஷூட்டிங் ஃபுல் டயர்டில் வந்தார். பட் இருந்தாலும் அந்த ஃபுல் எனர்ஜியோட கூட உட்காந்து எல்லாம் பேசி, ப்ளஸ் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு படத்தில். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அவருடைய ஹார்ட் ஒர்க் அவ்வளோ இருக்குது. முத்தையா அண்ணன் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காப்புல கௌதமை. இந்த படம் வந்து அவருக்கு கெரியர் வைஸ் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலுக்கு போகக்கூடிய, அதுக்கு தகுதியான ஒரு ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு தேவராட்டம் வந்து கண்டிப்பாக அவருக்கு பயன்படும்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் இப்போ இன்னொரு படமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நர்த்தன் டைரக்ஷனில், எஸ்டிஆர் அண்ட் கௌதம் காம்பினேஷனில். அதுவும் மிக சிறந்த படமாக அவருக்கு கெரியரில் அமையும். ஆஃப்டர் தேவராட்டம் அவருக்கும் பெரிய ப்ளஸ் அமையும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் நீங்கள் இந்த குடும்ப உறவு முறைகள் எல்லாத்தையும் இவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கிற இந்த படத்தை கண்டிப்பாக நீங்களும் ரசிப்பீங்க. கண்டிப்பாக இது ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இது வரைக்கும் எல்லா படங்களுக்கும் எல்லா விஷயங்கள்லையும் என்னுடைய நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே கோஆப்ரேட்டிவாக இருந்து என்னை கைத்தூக்கி விட்ட ப்ரெஸ் மீடியாவுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸு. ஸோ இன்றைக்கி தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்காரு சக்தின்னு. ஸோ அவர் வெற்றி பட வரிசையில் இதுவும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் முத்தையா அண்ணன் வந்து அழுத்தி அழுத்தி சொன்னார், ஜாதி படம் எடுக்கலைன்னு பொய் சொல்கிறாரு. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா எவ்வளோ தடவை போய் சொல்லிங்க, ஒரு தடவை சொல்லிட்டு விடணும். மெயின் விஷயம் என்னென்னா, இந்த பருத்திவீரன் சீன் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த சின்ன கார்த்திக் கேரக்டர் வந்து, பருத்திவீரன் கேரக்டர் வந்து அந்த பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துரும் முத்தழகுக்கு. அப்போ கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு பெரிய மனுஷங்கள்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து என்ன முத்தம் கொடுத்தியான்னா, அவன் கொடுக்கலன்னு சப்போர்ட் பண்ணுவாங்க, தடுப்பாங்க. அப்போ ஆமாம் கொடுத்த என்னங்கிற மாதிரி நீங்கள் இன்னொரு 2 தடவை ஊத்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அதுதான் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால் அவரோட வாழ்வியல் அது. இப்போ நான் வந்து அட்டகத்தி பண்ணப்ப எல்லாரும் வந்து இந்த மாதிரி படம் அந்த மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரஞ்சித் உடைய வாழ்வியல், அவர் வாழ்ந்த இடம், அவருடைய நெய்பர்ஸு, அவருடைய அப்பா அம்மா, அவங்க என்ன வாழ்க்கை முறையை வந்து அவங்க அனுபவித்து ரஞ்சித் வளர்ந்து வந்தாரோ, அவரோட வில்லேஜ் அப்படி தான் இருக்கும், அவருடைய வாழ்வு அப்படி தான் இருக்கும், அவங்க அப்பா அம்மா உறவுகள் அப்படி தான் இருக்கும், நட்பு அப்படி தான் இருக்கும். அதை வந்து ரஞ்சித் காட்டினார். இவர் வளர்ந்த, முத்தையா அண்ணன் வளர்ந்த வாழ்வியல் என்ன, அவருக்கு வந்து இங்கே 15-20 வருஷமாக அவர் மெட்ராஸில் இருந்தால் கூட முதல் தடவை ஒரு படம் ஹிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர், சிட்டிலேயே வில்லேஜில் வளர்ந்து வந்தவங்க, ட்ரெஸ்ஸிங் மாறிடும், அவங்களுடைய ஸ்டைல் மாறிடும். ஆனால் முதல் தடவை அண்ணனை குட்டிப்புலி பெரிய ஹிட்டு, சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய ஹிட்டு படம். அதுக்கப்புறம் சந்திக்கிறேன், ஒரு கிராமத்தில் நம்ம தோட்டத்தில் ஒருத்தரை கூட அங்கே பக்கத்து தோட்டத்து ஆளை சந்தித்தோம்னா எப்படி இருக்குமோ அதே பாடி லாங்குவேஜ், அதே ஸ்டைலு அப்படியே இருக்கார். இன்றைக்கி வரைக்கும் அவர் மாறவே இல்லை. அதுதான் அவருடைய பலமும். இவர் திரும்ப திரும்ப பொய் சொல்கிறப்ப எங்கள் ஆட்களுக்கு அங்கே ரொம்ப கோபம் வரும். ஏன்னா திரும்ப திரும்ப வந்து பொய் சொல்கிறாரு, அதனால் அது ஃபுல்லாக எடுத்துக்க வேண்டாம். அவர் சொன்ன மற்ற எல்லா விஷயமும் இருக்குது. ஒரு அண்ணன் தங்கச்சி, அக்கா தம்பி உறவுகளாகட்டும், அப்பா பொண்ணு உறவுகளாகட்டும், அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடிய டைரக்டர்ஸு ஹரிசாருக்கு அப்புறம் அண்ணன் தான். இன்றைக்கி வந்து அந்த ப்ராப்பர் நேட்டிவிட்டியோட ஒரு கிராமத்துக்குள்ள வந்து நம்ம கண்ணு முன்னாடி படைக்கிறதுக்கான ஒரு டைரக்டர்னால் அண்ணன் மட்டும்தான் இருக்கார். அவர் திரும்ப திரும்ப இதயம் முரளி சார் மாதிரி காலேஜுக்கு போகிறதுக்கே ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஒவ்வொரு தடவை வந்து ஐடியா சொல்கிறப்பவும் இழுத்து, இல்லைன்னே நம்ம ஜல்லிக்கட்டுக்கே கிளம்புவோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறது. அதனால் அவர் ஜல்லிக்கட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு அழகு. அதனால் கண்டினியூவாக அந்த இடம் வந்து இன்னும் 10-15 வருஷத்துக்கு அவருக்கு தான் இருக்குது. அது கண்டிப்பாக அது பண்ணிகிட்டு இருப்பார், ஜெயிப்பாருங்கிறது என்னோட நம்பிக்கை. நன்றி.